நம்முடைய தியானத்துக்காக நம்ம வசனம் எடுக்கலாம். லூக்கா 4வது அதிகாரம் और हमारे ध्यान के लिए एक वचन लेंगे लूक उसका 4था अध्याय 21வது வசனத்தை வாசிப்போம். 21वां वचन पढ़ेंगे. லூக்கா 4:21. लूक 4था अध्याय उसका 21वां वचन. அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். तब वह उनसे कहने लगा, आज ही यह लेख तुम्हारे सामने पूरा हुआ है. अच्छा, ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு வேத பாகத்தை வாசிக்கிறார். और प्रभु भविष्यवक्ता के समान एक वचन को पढ़ता है. லூக்கா 4வது அதிகாரத்துல लूक 4थे अध्याय पर அவர் ஞானஸ்நானம் எடுத்து வனாந்தரத்துக்கு கர்த்தருடைய ஆவியினாலே அவர் நடத்தப்பட்டார். और वह बपतिस्मा लेकर प्रभु के आत्मा से चलाया गया. சோதனையை ஜெயித்து அவர் நேரே வந்து கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்தார். और परीक्षा से लेकर परीक्षा को पार कर कर वो वहां पर उस कलीसिया में आके जुड़ा है. 40 நாள் உபவாசத்துக்கு பிறகு 40 दिन के उपवास के बाद அவர் தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வருகிறார். वो अपने जहां पर वो बड़ा था उस नाजरेत पर आया. 16வது வசனம் அப்படி எழுதி இருக்கிறது. 16 वचन में ऐसा लिखा है. அந்த ஓய்வு நாள்ல போய் और जहां पर वो उस दिन वो वहां पर आराधनालय में जाकर வழக்கத்தின்படி அவர் சபைக்கு போகிறார். और वो उसके हिसाब से वो वहां पर उस भवन में जाता है. அவர் அடிக்கடியாக அந்த சபைக்கு போய் வந்திருக்கிறார். इसका मतलब वो बार बार उस कलीसिया में जाता था. இரண்டாவது அவருடைய நடவட எல்லாமே அந்த ஜனங்களுக்கு ஒரு சாட்சியாக இருந்திருக்கிறது. और उसका चाल चलन उसकी बातें सब वहां के लोगों के लिए वो अचंभा था. சபைகள்ல வந்து வேதாகமத்தை எல்லாரையும் வாசிக்க விட மாட்டாங்க. कलीसिया में सब लोगों को कलाम पढ़ने के लिए नहीं छोड़ा जाता है. பழைய ஏற்பாடுல எல்லாமே ஸ்ட்ரிக்ட்டா தான் இருக்கும். और पुराने नियम में सब नियम के अनुसार ही होता है. இன்னைக்கு நிறைய சபைகள்ல சேகர் சொல்றாரு, आज भी बहुत सारे कलीसिया में भाई சேகர் कहते हैं, கிழிஞ்ச சட்டை போட்டவன், जो फटा हुआ कपड़ा पहना हुआ, முடி மாதிரி வளர்த்து போட்டிருக்காளு, और अलग बाल लंबा किया हुआ, இவங்களெல்லாம் நீங்க சபைக்குள்ள எதுக்கும் ஒரு பொறுப்புல விடாதீங்க அப்படிங்கிற. आप कलीसिया में किसी काम के लिए उन्हें रखना नहीं करके कहते हैं. அது கண்டிப்பா அதை செய்யதான் செய்யணும். और जरूर उसका पालन करना है. முடி வெட்டுறது, துணிமணி எல்லாம் ஒழுங்கு இல்லைன்னா அது நல்ல பழக்கம் இல்ல, அது வேற மாதிரி எல்லாம் கொண்டு போயிடும். कपड़ा पहनना या बाल या सही नहीं है तो वो गलत रास्ते पे हमें ले जाता है. அது நம்ம பார்க்க தெரியாது. वो शायद हमें दिखाई में देखने पड़ता है. எங்கேயோ போயிரும். वो थोड़ा थोड़ा हमारे कदम को दूसरी तरफ ले जाता है. கிறிஸ்தவர்கள் நம்முடைய சபையில் உள்ளவங்க எல்லாருமே ஒரு சாட்சியான ड्रेस அதான் ஆசீர்வாதம். और हम मसीहा के लोग एक गवाही के वस्त्र पहन कर आने चाहिए. அதே போல இயேசுவானவர் அந்த எருசலேம் தேவாலயத்துக்கு போகும்போது और यरूशलेम के भविष्यवक्ता के पास आने के समय पर எழுதியிருக்கிறது, அவருடைய கரத்திலே ஒரு புத்தகத்தை கொடுத்தார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி यीशु के हाथ में यशायाह का किताब उसके हाथ में दिया गया. அந்த காலத்துல வேதாகமம் மொத்தமா இல்ல. उन दिनों में पूरा कलाम नहीं था. எல்லாமே தனித்தனி சுருளா இருந்திருக்கு. सब अलग 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 वो लिपटा हुआ रखा जाता है. ஆண்டவருடைய கரத்துல ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் அந்த சுருளை கொடுத்திருக்காங்க. लेकिन यीशु के हाथ में उस समय पर वो यशायाह का भविष्यवक्ता का पुस्तक दिया गया. அந்த புத்தகத்தை வாங்கி அவர் வாசிக்க और ஆரம்பிச்சார். उस किताब को लेकर वो पढ़ना शुरू किया. நம்ம ஜெபம் பண்ணி அந்த வசனத்தை தியானிக்கலாம். हम प्रार्थना कर उस वचन को ध्यान करेंगे. பரிசுத்தமுள்ளவரே நன்றி சொல்லுகிறோம். पवित्र प्रभु धन्यवाद. இந்த காலை வேளையிலே நாங்கள் வாசிக்கிற தியானிக்கிற வார்த்தையில் உள்ள ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தாரும். इस सुबह के समय में आपके वचन को ध्यान करने वाली बातों को प्रभु லிதியாவுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார். और लीदिया के मन को प्रभु ने खोला. பவுல் பேசின சத்திய வசனம் புரிந்தது. प्रभु ने बातें किया वो सत्य वचन को. அதே போல இந்த காலை வேளையில और उसी प्रकार इस सुबह के समय கர்த்தருடைய पर வசனம் எல்லாருடைய இருதயங்களிலும் விளங்கும்படி கிருபை செய்யும். प्रभु का वचन हर एक के मन में पहुंचने के लिए मदद कीजिए. வசனம் விளங்கினால் ஆசீர்வாதம். और वो वचन समझेगा तो आशीषित है. வசனத்தை அனுப்பிதான் கர்த்தர் எல்லாவற்றையும் உருவாக்குகிறார். वचन को सुनकर ही प्रभु आशीष करता है. சகல ஆசீர்வாதத்துக்கும் வார்த்தையே காரணம். और सारे आशीषों के लिए वो वचन ही काफी है. கர்த்தர் எங்களோடு பேசும். प्रभु आप हमसे बातें இயேசுவின் कीजिए. நாமத்தினால பிதாவே. यीशु के नाम से मांगते हैं पिता, आमीन. ஆண்டவருடைய கரத்துல ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை கொடுத்துட்டாங்க. प्रभु के हाथ में यशायाह का किताब दिया गया. ஆனா ஆண்டவர் அதை விரித்து சும்மா அப்படி வாசிக்கல. प्रभु खोलकर ऐसे ही नहीं पढ़ा.
அவரை பற்றி எழுதியிருக்கிற அந்த பாகத்தை எடுத்து उसने अपने बारे में जहाँ पर लिखा था उस वचन को निकाला, எடுத்து வாசித்து उसे पढ़कर, அத அந்த காலத்துல சுருள் தான் இருந்திருக்கு, और उन दिनों में वो लिपटा हुआ रहता है, அத சுருட்டி उस चमड़े के उस लिखा हुआ शब्द को लपेट कर அந்த ஜெப ஆலயத்துல இருக்கிற முக்கியமான அந்த நபரிடத்துல அந்த புத்தகத்தை கொடுத்துட்டாரு. उस आराधनालय के मुख्य व्यक्ति के हाथ में दे दिया। திரும்ப ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அதை வாசித்த உடனே वो पढ़ने के बाद प्रभु एक बात को कहता है, இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிட்டு அப்படிங்கிறது. आज ही के दिन ये लेखा तुम्हारे लिए पूरा हुआ। எந்த வசனம் நிறைவேறிட்டு? कौन सा वचन पूरा हुआ? அவர் என்ன சொல்லுகிறாரு? वो क्या कहता है? கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், प्रभु का आत्मा मुझ पर है என்னுடைய ஊழியம் தொடங்குகிறது, और मेरी सेवकाई बढ़ रही है, செய்தியை நான் அறிவிக்க வந்திருக்கிறேன், और मैं शुभ संदेश सुनाने आया हूँ। தரித்திரர் அந்த சுவிசேஷத்தை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவார்கள், कंगाल उस संदेश को सुनकर आशीषित होंगे, அநேகர் இந்த சுவிசேஷத்தினால அபிஷேகம் பண்ணப்படுவார்கள், बहुत सारे सुसमाचार के कारण अभिषेक किए जाएंगे। வேதனை உள்ளவங்க வியாதி உள்ளவங்க என்னுடைய வாசனத்தை கேட்டா அவங்க என்ன செய்வாங்க? ஆசீர்வதிக்கப்படுவாங்க, சுகமடைவார்கள்। और जो वचन को सुनकर बहुत सारे लोग चंगे होंगे, उनका दरिद्र दूर होगा, ऐसा करके कहा। தீராத வியாதி இருந்தாலும் எதுனாலும் சரி நான் உங்களை சுகமாக்குவேன் அப்படிங்கிறார்। बीमारी भी हो तो भी वो चंगाई किया जाएगा करके कहता है। கட்டப்பட்டவர்களை விடுதலை जो ஆக்குவேன், बंधन में है वो छुटकारा पाएगा, குருடர்களுக்கு நல்ல பார்வையை நான் கொடுப்பேன், जो अंधे हैं उनको रोशनी दूंगा, அது மட்டும் இல்ல தேவனுடைய மகிமையான அந்த மகத்துவத்தை நான் வெளிப்படுத்துவேன்। और वो प्रभु की महिमा को भी वो प्रकट करेगा। இதுவரைக்கும் நிறைய தீர்க்கதரிசிகள்லாம் வந்திருக்காங்க, और भी बहुत सारे भविष्यवक्ता आए हैं, ஆனா இயேசுவானவர் நேரடியாக தேவனுடைய சத்தியத்தை விளங்க பண்ணுகிறார்। लेकिन यीशु मसीह सीधे से सीधे उसकी भविष्यवाणी को वो प्रकट करता है, அந்த மகிமையான ஊழியம் அன்னைக்கு தொடங்கப்படுகிறது। और वो महिमा का बात वहां पर पूरा அது हुआ। ஒரு சபையில वो एक कलीसिया के अंदर, எருசலேம் தேவாலயம், एक आराधनालय यरूशलेम के अंदर। எருசலேம் அப்படின்னா என்ன அர்த்தம்? यरूशलेम का मतलब क्या है? சமாதானத்தின் தேசம், समाधान का देश। அது ஒரு பரிசுத்த நகரம், वो एक पवित्र नगर है, சிலர் அது பரிசுத்த பர்வதம் அப்படிம்பாங்க, और कुछ लोग कहते हैं वो पवित्र पर्वत அல்லது ஒரு புதிய எருசலேம், या फिर नया यरूशलेम। அப்படிப்பட்ட பெயர்கள் அடங்கியதான் அந்த எருசலேம் பட்டணம்। और वैसा नाम जाना जाता था ये इस यरूशलेम அந்த का। எருசலேமுக்குள்ள நிறைய கிராமங்கள் இருக்கிறது। और उस यरूशलेम के अंदर बहुत सारे नगर थे। பெத்சாய்தா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், बेतसाइदा था, அது வந்து மீன் பிடிக்கக்கூடிய ஒரு ஏரியா। और वो मछली पकड़ने वाला एक स्थान। பெத்சாய்தா அப்படினாலே மீன் பிடிக்கிற ஒரு வீடுன்னு அர்த்தம்। और बेतसाइदा का मतलब मछली पकड़ने वाला एक स्थान। எல்லாமே எருசலேமுக்கு அக்கம் பக்கத்துல இருக்க கிராமம்। और सब कुछ यरूशलेम के आसपास रहने वाली जगह है। இரண்டாவது எருசலேம்ல மிகவும் முக்கியமானது அந்த ஒன்னால கலிலேயா கடல்। और यरूशलेम के पास में गलील का जो किनारा है, அந்த கடற்கரையை சுற்றி நிறைய கிராமம் இருக்கு। और उस गलील के उस समुद्र किनारे के और बहुत सारे गांव हैं। அது எவ்வளவு தூரம் இருக்கும் தெரியுமா? 11 கிலோமீட்டர் அகலம், वो करीब 11 किलोमीटर का चौड़ा है। அவ்வளவு பெரிய அந்த அந்த நதி மாதிரி இருக்குது, ஆனா அது தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு। और वो इतना बड़ा झील है, वहां पर पानी भरकर पानी बाहर जाता है, நல்ல குடிக்கக்கூடிய தண்ணி, अच्छा पीने वाला पानी। அது பெருசா இருக்கனால கடல் அப்படின்னு போட்டிருக்கு। और वो बहुत बड़ा है, इसीलिए उसको समुद्र करके भी जाना जाता है। அது பக்கத்துல பெத்தானியான்னு ஒரு கிராமம் இருக்கு, उसके पास में बेतानिया करके एक नगर है, அது அத்திப்பழ வீடு அப்படின்னு அர்த்தம்। और वो अंजीर का जो घर है करके कहा गया है। பெத்தேல் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு, बेतेल करके एक स्थान है, அது தேவனுடைய வீடு। और वो परमेश्वर का घर है। பெத்லகேம் அப்படின்னு வீடு இருக்கு, बेतलहम का एक नाम का घर है, அது என்ன சொல்லுவாங்க? அப்பத்தின் வீடு அல்லது ஆகாரத்தின் வீடு। और उसे कहते हैं वो भोजन का घर। ஆனா இந்த இப்படிப்பட்ட விசேஷமான இடம் தான் ஜெருசலேம்। और ऐसा विशेष जगह है यरूशलेम। ஆண்டவர் போய் அந்த வேதாகமத்தை எடுத்து வாசித்தார், प्रभु जाकर उस कलाम को पढ़कर देखा। அவர் வாசித்ததெல்லாம் என்னது? वो पढ़ा हुआ बात क्या है? நான் அற்புதம் செய்வேன், मैं अद्भुत करूंगा, சுகப்படுத்துவேன், चंगा करूंगा, உங்களுடைய இருதயத்துல என்ன கவலை இருந்தாலும் நான் அதை மாற்றிடுவேன்। तेरे मन में कोई भी शंका होगी तो मैं उसे पूरा करूंगा। இது வந்து அனுகிரக வருஷம், और ये अनुग्रह का समय है, நாட்கள், और ये अनुग्रह का समय है। அதனால நீங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கங்க, और इससे तुम ये आशीष को पालो, இங்க தாராளமா வாங்க। और तुम आ जाओ।
அப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் பேசுகிறார். और वैसे बातों को बातें करता है, बताता है। அடுத்தது இந்த வசனம் எனக்கு நிறைவேறிட்டு उसके बाद कहता है ये वचन आज पूरा हुआ இன்றையிலிருந்து என்னுடைய ஊழியம் ஆரம்பமாகுது. और आज से ये वचन पूरा हो रहा है। சொன்ன உடனே वैसा कहने के बाद ஒரு கூட்டம் ஜனங்கள் என்ன நினைச்சாங்கன்னா एक झुंड लोग क्या कहने लगे, 22வது வசனத்துல 32वां वचन में எல்லாரும் அவருடைய நற்சாட்சி கொடுத்து सब सारे लोगों ने इसकी गवाही दी அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு और उसके मुंह के से निकलने वाले बातों को अचंभा से देखा। இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார். ये तो यूसुफ का पुत्र है करके कहने लगे ஒரு நல்ல ஒரு சாட்சி ஏதோ கொடுத்திருக்கிறார். और एक अच्छा सा बात उसने कही है। இரண்டாவது கிருபையுள்ள வார்த்தை. उसके बाद अनुग्रह का वचन। அப்ப என்னதான் நடந்திருக்காங்க? अब वहां पर क्या हुआ है? என்ன பிரச்சனைனாலும் வாங்க, நான் உங்களுக்கு சுகப்படுத்துவேன். और कुछ भी समस्या है तो मेरे पास आओ, मैं चंगा ஒரு करूंगा। பெரிய சந்தோஷம் கொடுக்க வந்திருக்கேன். एक बहुत बड़ी खुशी देने के लिए आया हूँ। இருளா நான் வெளிச்சமா क्या மாற்றிடுறேன். अंधकार है मैं उजियाला में बदल दूंगा। நிறைய நிறைய காரியம் சொல்லியிருக்கிறார். और बहुत सारी बातों को बताता है। இப்ப நிறைய திமிர்வாத காரணாலும் பரவாயில்ல, குஷ்டரோகம் பரவாயில்ல, நான் சுகமாக்குவேன். बहुत सारे लकवे के हैं या खोड़ के हैं, कोई भी बात नहीं, मैं चंगा करूंगा। ஒருவேளை வீட்டுக்குள்ள பிரச்சனையா இல்ல பிள்ளைகள் கீழ்ப்படியலையா, நான் அதை சரி பண்ணுவேன். या फिर घर के अंदर समस्या है, कोई परेशानी है, मैं चंगा करूंगा। எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த அவருக்கு என்னெல்லாம் செய்ய போறாரு அதெல்லாம் சொல்றாரு. और जो भी प्रभु कर सकता है वो सारे बातों को बता दिया। அற்புதம் அடையாளம் எல்லாம் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். और प्रभु उसको सारी बातों को वहां पर बताया है। எல்லாம் கேட்ட உடனே நிறைய பேருக்கு சந்தோஷம், என்ன அருமையான ஒரு கிருபை நிறைந்த ஒரு ஊழியக்காரர் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. और ये सारे चीजों को देखकर कितना अनुग्रह से भरा हुआ सेवक है करके कहे ஒரு நல்ல होंगे। தீர்க்கதரிசியானவர். एक अच्छा भविष्यवक्ता பரவாயில்ல, है। நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். अच्छा हमारे लिए एक अच्छी बात இது है। கிருபை நிறைந்த வார்த்தை. ये अनुग्रह से भरा हुआ बात இது है। உண்மையிலே இது எல்லாருக்கும் தேவைதான். ये सबके लिए जरूर இப்படி जरूरी है। எல்லாரும் அதை குறித்து பாராட்டினாங்க. ऐसे सबने तारीफ की। ஆனா கொஞ்சம் பொறுத்த உடனே थोड़े समय के बाद அநேக இருதயங்கள் கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கு. थोड़ा मन कुछ लोगों का बदलना शुरू हुआ। ஆண்டவர் பேசுகிறார். प्रभु बातें करता है। சிலர் என்ன நினைச்சிட்டாங்க, कुछ लोगों ने क्या सोचा, பரவாயில்ல இவரை நம்ம வீட்டுக்கு கண்டிப்பா கூட்டிட்டு போகணும், जरूर इसको घर पर लेके जाना है, இவர் வந்தாலே ஒரு ஆசீர்வாதம் தான். ये घर पे आएगा तो भी आशीष है। அப்படிப்பட்ட மன நிலையில நிறைய பேர் இருக்காங்க. ऐसे मन में बहुत सारे लोग थे। சோனர் எப்படியாவது வீட்டுக்கு கூட்டி போயிடணும், यीशु को कैसे भी घर पर लेकर जाएंगे ஜெபம் பண்ண சொல்லணும், और उसके बाद उसको प्रार्थना இல்ல के लिए அந்த कहेंगे, படுக்கையில கிடந்த ஆளை தொட்டு ஜெபம் பண்ண வைக்கணும். या फिर जो बिस्तर में है उन्हें छू कर चंगा करने के लिए कहना வந்துட்டா है। கண்டிப்பா ஆசீர்வாதம் தான். ये आएगा तो घर पे जरूर आशीष அப்படிப்பட்ட है। எண்ணம் நிறைய பேருக்கு இருந்தது. वैसा विश्वास बहुतों के पास ஆனா था। ஒரு சிலர் என்ன நினைச்சாங்க தெரியுமா? लेकिन कुछ लोगों ने क्या सोचा, 23வது வசனம் வாசிங்க. 23वां वचन पढ़ेंगे। அவர் அவர்களை நோக்கி, उसने उनसे कहा, வைத்தியனே உன்னை தானே குணமாக்கிக்கொள் என்கிற பழமொழியை சொல்லி, और तू मुझसे कहता है कि अवश्य होगा कि है वैद्य अपने आप को अच्छा कर। கப்பர்நகூமில் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ हे कफरनहूम तेरी ओर से जो बातें की गई है அதே காரியத்தை எங்க ஊர்லயும் செய்யணும், वही काम मेरे गांव में भी कर। இப்படி நீங்க நினைக்கிய அப்படின்னு சொல்றாரு. ऐसे तुम सोचते हो करके कहा। கலிலே கப்பர்நகூமில் என்ன நடந்திருக்கு? गलीलिया कफरनहूम में क्या हुआ है? கப்பர்நகூமில் என்ன நடந்திருக்கு? कफरनहूम में अंदर क्या हुआ? கலிலேல என்ன நடந்திருக்கு? गलील में क्या हुआ? இயேசுவானவருடைய அந்த உபவாசம் முடிஞ்சு வருகிற வழியில और यीशु का उपवास पूरा होकर आने के समय पर அவருடைய ஊழியத்தை அப்பவே ஆரம்பிச்சிருக்கிறார். और उनकी सेवकाई को तभी आरंभ किया। நிறைய பேர் அற்புதங்களை பெற்றிருக்கிறாங்க. बहुत सारे लोग अद्भुत कार्य को पाए। கப்பர்நகூமில் நிறைய அற்புதம் நடந்திருக்கு. कफरनहूम में बहुत सारे आश्चर्य काम இப்ப हुए। அதுல உட்கார்ந்து இருக்கிற ஜனங்கள் என்ன யோசிக்காங்க அப்படின்னா, अब उस पर रहने वाले लोग क्या समझते हैं? பெருசா பேசிட்டாரு, बड़ा बात कर लिया, அந்த ஊர்ல பண்ணல அது இங்க பண்ணலாம் பார்க்கலாம், और वो गांव में जो किया था उसे यहाँ पर करके दिखाने बोलो। இப்படி யாரும் சொல்லல, மனசுல நினைக்காங்க. ऐसे कहा नहीं, वैसे पूरा करके दिखाया। அப்படி அதுல ஒரு பழமொழி போட்டிருக்கு. और वहाँ पर एक कहावत कहा गया। என்ன போட்டிருக்கு? क्या कहा गया है? வைத்தியனே हे वैद्य உன்னை தானே நீ குணமாக்கிக்கொள். तो अपने आप को अच्छा कर ले। அப்படின்னா इसका मतलब क्या है? என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? என்ன அர்த்தம்? क्या है?
சிலர் சொல்லுவாங்கல்ல உன் குடும்பத்தை சரி பண்ணு, और कुछ लोग कहते हैं ना तू पहले अपने परिवार को सही कर, நீ சரியாவு, पहले तू सही हो जा, உன் பிள்ளை சரி பண்ணு, तेरे बच्चों को सही कर, அதுக்கு பிறகு எங்களுக்கு நீ சொல்லு. उसके बाद मुझे आके सिखा. இப்படி இயேசுவானவரை பற்றி நினைத்தார்கள். और ऐसे यीशु के बारे में कहे सोचने लगे. ஆண்டவர் அற்புதமானவர், प्रभु अद्भुत करता அவர் है, என்ன சொன்னாலும் நடக்கும். वो जो भी कहेगा होगा, அவர் வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியை போல और இருக்கிறார். वो सामर्थ्यवान भविष्यवक्ता के என்ன समान है. பிரச்சனைனாலும் என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்றாரு. कोई भी बात क्यों ना हो मेरे पास आ जाओ करके ஒரு कहा. கூட்டம் நினைக்கி ஆஹா என்ன அருமையான கிருபையுள்ள ஊழியக்காரன், एक झुंड सोचता है कितना अच्छा सेवक है இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். और इस आशीष को पाना है. மெஜாரிட்டி என்ன சொன்னாங்கன்னா, लेकिन अधिक लोग क्या कहते हैं, மெஜாரிட்டி मतलब அந்த சபையில உள்ள முக்கியமானவர்கள், और उस कलीसिया के कुछ मुख्य लोग क्या कहते அந்த हैं, சபையில உள்ள அதிகாரி, और उस कलीसिया के अधिकारी அவன் தன்னையே சரி பண்ணட்டும். पहले वो अपने आप को सही कर ले. உன் பிள்ளை குட்டி எல்லாம் சரியா, और क्या तेरे बच्चे सही हैं, உங்க வீடு சரியா क्या இருக்கா, तुम्हारा घर सही है, மற்றவங்களுக்கு என்னமோ பண்ண வந்திருக்கிறார். क्या जब तू दूसरों को कहां पर अच्छी भलाई की बातों को बताता है. வார்த்தையை சொன்ன உடனே ऐसे कहने के बाद ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார். उसके बाद कुछ लोगों से प्रभु एक बात कहता है. 24வது வசனம் வாசிப்போம். 24वां वचन में कहता है, ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். और उसने कहा, मैं तुमसे सच कहता हूँ, कोई भविष्यवक्ता अपने देश में मान सम्मान नहीं ஆண்டு पाता. சொல்றாரு, உண்மையிலே எனக்கு நல்லா தெரியும், நான் எவ்வளவுதான் தீர்க்கதரிசனம் சொன்னாலும், और प्रभु कहता है मैं कितना भी भविष्यवाणी क्यों ना करूं, எவ்வளவுதான் அற்புதம் செய்தாலும், कितना भी अद्भुत क्यों ना करूं, என்னை தெரிஞ்சவங்க இந்த ஊர்ல யாரும் என்னை நம்பவே மாட்டாங்க, மதிக்கவே மாட்டாங்க. और मुझे जानने वाले इस गांव में ना मेरा आदर करेंगे मेरी महिमा करेंगे. உண்மைதானே? क्या ये सच बात है? உண்மைதான். सच बात है. மதிக்க மாட்டாங்க. वो आदर नहीं करेंगे. ஏன்னா அவங்களுக்கு இந்த நேத்து பார்த்த ஆள் தானே. और उसको लगता है ये कल तो देखा था मैंने इसे. 30 வருஷமா இயேசுவானவரை பார்த்தவங்க தான். 30 साल से यीशु को देखने वाले ஆனால் लोग, அவர் ஞானஸ்நானம் எடுத்து लेकिन बपतिस्मा लेने के बाद 40 நாட்கள் உபவாசம் இருந்து 40 दिन के उपवास के बाद பிசாசை ஜெயித்து और वो फिर शैतान को जीत कर ஆதாம் இழந்து போன சகல ஆசீர்வாதத்தையும் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்க, आदम का खोया हुआ सारा चीज को उसने वापस लौटाया, எல்லா மனுஷர்களுக்கும் கொடுக்க सारे मनुष्य को वापस दिया. அவர் வந்து நிக்கிறாரு. वो आकर खड़ा है. ஆனா இவங்க சொல்றாங்க, பெரிய வந்துட்டாரு, அவர் வேலையை பார்க்கட்டும். और वो कहते हैं वो आ गया, बहुत बड़ा आदमी है, वो अपना काम करने दो. ஆண்டவர் சொல்றாரு, சொந்த ஊர்ல ஒரு ஊழியக்காரனாலும் சரி தீர்க்கதரிசியானாலும் சரி என்ன செய்யாது, மதிப்பு இருக்காது. प्रभु कहता है कि खुद के गांव में कोई बड़ा सेवक क्यों ना हो उसका कोई आदर नहीं ஒரு रहेगा. முறை ஒரு பெரியவர் சொன்னாரு, एक बार एक बड़ा व्यक्ति कहता ஒரு है பக்கத்துல हमारे गांव के पास, அங்க ஒரு உங்களுக்கு தெரியும், முதலாவது டீச்சர்மார்கள்லாம் ரொம்ப மதிப்பு இருக்கும். और पहले समय पर टीचर के लिए बहुत इज्जत रहता था. நிறைய பேர் உட்கார்ந்து கூட மாட்டாங்க, டீச்சர் அங்க இருந்து வந்தாலே எழும்பிடுவாங்க. बहुत सारे लोग बैठते भी नहीं है, अगर टीचर दूर से आते हुए नजर आए तो खड़े हो जाते हैं. ஹோட்டலுக்கு ஒரு வாத்தியார் போறாருன்னா உட்கார்ந்துருக்கவங்க எழும்பாங்க. अगर एक होटल के अंदर एक टीचर जाता है तो खड़े, जहाँ जो भी बैठे सब खड़े हो जाते हैं. அவ்வளவு ஒரு மதிப்பு அந்த காலத்துல கூட. और उन दिनों में उतना आदर दिया जाता था. பெரியவர் சொன்னாரு, எங்க ஊர்ல ஒரு வாத்தியார் இருந்தாரு, और एक बुजुर्ग व्यक्ति ने कहा हमारे गांव में एक टीचर था, அவரை வந்து அதிகமா யாருமே மதிக்க மாட்டாங்க. उसको कोई इज्जत नहीं करता था, ஏன்னா அவர் ரொம்ப நாளா எங்க ஊர்ல இருந்தாரு. क्योंकि बहुत समय से वो हमारे गांव में ही எங்க था, ஊர்லயே பிறந்து வளர்ந்த ஆளு, हमारे गांव में ही रहता था, बढ़ता எங்க था, ஊர்லயே படித்த ஆளு, हमारे गांव में ही वो எங்க बड़ा ஊர்லயே है, அவருக்கு ஹெட் மாஸ்டர் வேலை கிடைச்சிச்சு. और हमारे गांव में ही हेडमास्टर का काम भी मिला. அதனால அவர் யாரும் மதிக்க மாட்டாங்க. इसीलिए उसको कोई आदर नहीं करता. அடுத்து நிறைய இடங்கள் எல்லாம் போய் ஒரு வாத்தியார் வேலை பார்த்திருக்காரு. लेकिन दूसरी जगह पे भी वो टीचर का काम किया है. ஆனா இப்ப எங்க ஊர்ல ஒரு உபதேசரர் இருக்காரு. लेकिन अभी हमारे गांव में उपदेशक है, யாரும் அவருக்கு அந்த மாதிரி எல்லாம் மதிக்க மாட்டாங்க. कोई उसका उतना आदर नहीं करता. திடீர்னு ஒரு நாள் எங்க ஊர்ல ஒரு கொலை நடந்துச்சு. और अचानक हमारे गांव में एक खून हो गया. போலீஸ் அதிகாரிலாம் வந்தாங்க, सारे पुलिस अधिकारी आए, நிறைய போலீஸ்காரங்க வந்தாங்க. बहुत सारे पुलिस अधिकारी आए. வந்த உடனே என்ன பண்ணா, அந்த காலத்துல ஸ்கூல்ல தான் வந்தவங்க இருப்பாங்க. और अधिक से उस समय पे जब पुलिस आते हैं तो स्कूल में ही बैठते हैं, ஸ்கூல் சாவி வாத்தியார்ட்ட இருக்கு. और स्कूल का चाबी उस हेडमास्टर के पास है. பெரியவர் போய், ஐயா இந்த மாதிரி போலீஸ் அதிகாரி வந்திருக்காங்க, ஸ்கூல் சாவியை கொடுங்க, கொஞ்சம் உட்கார்ந்தவங்க உங்களுக்கு சேர் போடணும். और वो पुलिस अधिकारी कुछ लोग आए हैं, आप चाबी दीजिए स्कूल को, मैं उनको चेयर लेकर दूंगा. அவர் சாவி கொடுத்திருக்காரு. उसने चाबी दिया. யாரோ வாங்கி போய் அங்க நிறைய ஒரு 6-7 பேர் வந்திருக்காங்க. करीब 6-7 पुलिस आए थे तो उनको बिठाया, எல்லாருக்கும் ஒரு சேரை போட்டு எல்லாரும் உட்கார்ந்திருக்காங்க. सबको चेयर दिया गया और वो बैठ गए. இவர் கொஞ்சம் பொறுத்து போயிருக்காரு. ये जो हेडमास्टर थोड़े समय के बाद वहां गया, இவர் போன உடனே ये जाते ही அந்த பெரிய அதிகாரி எழும்பி
और वो बड़ा जो अधिकारी है उठकर खड़ा हुआ வந்து கும்பிட்டு और ये हेडमास्टर को नमस्कार किया। ஐயா நீங்க உட்காருங்கன்னு சொல்லி எழும்பியிருக்காரு उन्होंने कहा आप बैठिए करके कहा। எல்லாருக்கும் ஆச்சரியம் ஒருவனும் மதிக்க மாட்டான் இவர் எப்படி மதிக்காரு सबको आश्चर्य हुआ कि ये गांव में कोई उसको इज्जत नहीं करता, ये बड़ा अधिकारी कैसे इस टीचर को आदर करता है। அவர் அவ்வளவு ஒரு மரியாதை வச்சிருக்காரு और उतना वो आदर किया। அவர் போன பிறகு கேட்டிருக்காங்க और वो जाने के बाद उन्होंने पूछा என்னையா அது சொந்தக்காரரா இந்த மாதிரி உங்களுக்கு மதிப்பு கொடுத்தாரு और क्या वो आपका रिश्तेदार है, क्या आपका इतना आदर करते हैं। இல்ல இல்ல என் சொந்தம் இல்ல और उन्होंने कहा मेरा रिश्तेदार नहीं है, 5ஆம் கிளாஸ் என் கிளாஸ்ல படிச்சான் वो 5वां कक्षा में मेरे क्लास में था। ஆனா எவ்வளவு பதவி இருந்தாலும் இன்றைக்கு அந்த மதிப்பை அவன் வந்து மறக்கல और कितना भी ऊंचा पद हो फिर भी वो आदर नहीं बुला है। இந்த மதிப்பு கூட இயேசுநாதருக்கு எருசலேம் தேவாலயத்துல இல்ல और ये आदर भी यीशु मसीह को उस कलीसिया के अंदर उनके बीच में नहीं அவர் मिला। ஏசாயா தீர்க்கதரிசி எடுத்து வாசித்தாரு यशायाह भविष्यद्वक्ता की किताब को पढ़ा இதுல எழுதப்பட்ட ஒவ்வொரு அற்புதம் அடையாளம் செய்கிறது நான் தான் அப்படின்னு தானே और வெளிப்படுத்தினார் इस पे होने वाली सारे बातों को मैं ही करूंगा करके कहा। இந்த வசனம் நிறைவேறிட்டு ये वचन पूरा हुआ, இது இவ்வளவு நாள் மறைக்கப்பட்டிருந்தது ये वचन अभी तक पूरा किया ஆனா गया। இது என்ன பற்றி தான் எழுதி இருக்கு ये मेरे बारे में ही बताया गया है, ஆவியானவர் இருக்கிறார் मेरे ऊपर प्रभु का इधर आत्मा सुनने है। उड़ने ये कहते ही ஒரு கூட்டம் நினைக்கி இவன் பெரிய ஆளு அவனே சரி பண்ணிக்கிட்டா போதும் அப்படின்னாங்க एक व्यक्ति एक झुंड कहता है ये बड़ा आदमी अपने आप को सही कर लो। ஒரு கூட்டம் என்ன நினைக்கி एक झुंड क्या कहता है, என்ன நினைச்சு தெரியுமா ஒரு கூட்டம் एक झुंड ने क्या सोचा, 24வது வசனத்துல 24 वचन पर ஆண்டவர் சொல்றாரு தீர்க்கதரிசிக்கு இந்த ஊர்ல மதிப்பு இருக்காது எந்த சொந்த ஊர்லயும் மதிப்பு प्रभु இருக்காது कहता है भविष्यद्वक्ता को अपने खुद के देश में आदर रहेगा ही नहीं, மதிப்பு இருக்காது कोई सम्मान ஆனா नहीं எல்லாரும் என்ன रहेगा। நினைக்காங்க लेकिन कौन कहता அந்த है ஊர்ல செய்த காரியத்தை இந்த ஊர்ல செய்ய முடியுமா क्या वो गांव में जो किया वो इस गांव में भी कर सकता है, ஏன் செய்ய முடியாத ஆண்டவர் क्यों प्रभु नहीं कर सकता। அவங்களுக்கு நடந்த அற்புதம் எனக்கே நடக்காது उस वहां पर जो अद्भुत हुआ वो क्यों नहीं होगा यहाँ पर, அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதம் எனக்கே ஏன் கிடைக்காது उनको जो आशीष मिली वो मुझे क्यों न मिलेगी। இப்படிதான் அந்த ஊர்க்காரன் நினைக்கான் ऐसे ही इस गांव के लोग सोचते हैं। இதுக்கு கண்டிப்பா நான் விளக்கம் கொடுக்கணும் इसका मैं जरूर अर्थ बताऊंगा, அதனாலதான் ஆண்டவர் விளக்கம் கொடுக்கிறார் इसीलिए प्रभु वहां पर उसका वचन कहता है। 2 வசனம் வாசிக்கணும் எல்லாரும் இந்த வசனத்தை கவனிக்கணும் सब लोग उस वचन को पढ़ेंगे, 2 वचन पढ़ेंगे। 25வது வசனம் 25वां वचन, அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசம் எங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேக உதவிகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டிலுள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவையினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் வேறு ஒருவரிடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. मैं तुमसे सच कहता हूँ कि एलिया के दिनों में जब 3.5 वर्ष तक आकाश बंद रहा, यहाँ तक कि सारे देश में बड़ा अकाल पड़ा, तो इस्राएल में बहुत सी विधवाएं थी, पर एलिया उनमें से किसी के पास नहीं भेजा गया, केवल सौदा के सारपत में एक विधवा के पास। இப்ப ஆண்டவர் சொல்றாரு अभी प्रभु कहता है அங்க செய்தது எங்க செய்யன்னு சொல்றதல்ல और वहां पर जो हुआ है वो यहाँ पर नहीं होगा करके कहता है ना। தீர்க்கதரிசி பெரிய ஆள் பேர் இருந்தாங்க 2 भविष्यद्वक्ता थे बड़े, அதுல ஃபர்ஸ்ட் எலியா उसपे पहले एलिया, அவரை பற்றி சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் பாருங்க उसके बारे में क्या कहता है। எலியா தீர்க்கதரிசி நாட்கள்ல एलिया भविष्यद्वक्ता के समय पर 3 வருஷமும் 6 மாசம் 3 வருஷம் மழையே பெய்யல और 3.5 वर्ष तक वहां पर बारिश न हुई எல்லாம் பஞ்சம் और सब अकाल है, எல்லாம் பஞ்சம் இருக்கு और सब जगह पे अकाल है। அடுத்து ஒரு ஸ்டோரி இது ஒரு ஸ்டோரி ये एक इधर रेंडू அந்த பக்கம் இருக்குது யாரு और उस तरफ कौन है, ஒரே ஸ்டோரி தான் அது விதவை वो विधवा है। அந்த இது ஆரம்பத்துல முதல் இது இரண்டாவது और ये पहले आरंभ का कहानी है। இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா अब प्रभु क्या कहता है, ஒரு கிராமத்துல ஒரு ஊர்ல 3 வருஷம் மழை கிடையாது एक गांव में 3.5 वर्ष बारिश नहीं, ரொம்ப கஷ்டம் बहुत तकलीफ था। தண்ணி இல்லைன்னா சாப்பாடும் கஷ்டம் தான் अगर खाना नहीं तो वहां पर भोजन के लिए भी तकलीफ है। ஆனா அந்த நேரத்துல பெரிய தீர்க்கதரிசி இருக்கிறார் उस समय पर एक बहुत बड़ा भविष्यद्वक्ता है ஆனா அவர் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க और ये सब लोग तकलीफ में थे। எல்லாருக்கும் ராஜாவுக்கே தண்ணி பஞ்சம் राजा को वहां पर पानी का तकलीफ है। தெரியுமா ராஜா என்ன செய்கிறார் தண்ணி தேடி போறாரு राजा पानी को ढूंढ कर जंगल में जाता அது है, புல்லு கிடைக்குமான்னு போறாரு कहीं पर घास मिलेगा करके ढूंढ कर जाता அவ்வளவு है। நெருக்கப்பட்ட ஒரு காலம் 3 வருஷம் கம்ப்ளீட்டா தண்ணி இல்ல.
और उतना संकट के समय पर वहां पर गया நீர் ஊற்றுகளும் என்ன செய்து காஞ்சி போகக்கூடிய சூழ்நிலை और वहां पर जो सोता है वो भी खाली हो चुका है। அப்படிப்பட்ட நேரத்துல वैसे परिस्थिति में எலியா தீர்க்கதரிசி एलिया भविष्यद्वक्ता எல்லா வீட்டுக்கும் போகல सबके घर पर नहीं गया நிறைய கஷ்டப்பட்டவங்க இருந்தாங்க நிறைய விதவைகள் இருந்தாங்க और बहुत सारे तकलीफ में थे, बहुत सारी विधवा भी थी, ஆனா எல்லா வீட்டுக்கும் போகலையா सबके घर पे प्रभु नहीं गया। சீதே நாட்டில் உள்ள சாரிபாத் என்ற கிராமத்துக்கு தான் போனார் और सीदोन देश के सारपात नगर में गया। இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ये सब आप जानते हैं। உண்மையா பொய்யா क्या ये सच है या झूठ है? அப்படின்னு சொன்னாரு वैसे प्रभु ने कहा। அடுத்து ஒரு ஸ்டோரி சொல்றாரு और उसके बाद एक कहानी बताता है 27வது வசனம் 27वां वचन। அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே வசனம். இஸ்ரவேலருக்குள்ளே அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறு ஒருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அடுத்து தீர்க்கதரிசி எலிசா और दूसरा भविष्यद्वक्ता एलिशा। இந்த எலிசா காலத்துல एलिशा के समय पे நிறைய குஷ்டரோகிகள் இருந்தாங்க बहुत सारे कोड के थे ஆனா ஒரே ஒரு குஷ்டரோகி और वो एक वहां पर जो कुष्ठरोगी था। एक जो कोड का बीमार है அவன் பேர் நாகமான் पीपीटी ला होम बन और उसका नाम नामान அவன் யூதனும் அல்ல और वो यहूदी भी नहीं அவன் விசுவாசியும் கிடையாது और कोई विश्वासी भी ஆனா नहीं। எலிசா அந்த குஷ்டரோகியை சுகமாக்கிட்டார் लेकिन एलिशा ने उस कोड के बीमार के व्यक्ति को चंगा किया। ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புதாரு और प्रभु क्या करना चाहता है? ஒன்னு எலியா और एक एलिया है அவர் இருக்கும்போது நிறைய பஞ்சம் இருந்தது और उसके समय पर बहुत अकाल था। तन्नी ब्लैक की- स्क्रीन रखना अदला होम बन தண்ணிக்கு பஞ்சம் और उस पे पानी का अकाल पड़ा है சாப்பாட்டுக்கு பஞ்சம் और खाना भी नहीं है ஆனா எல்லா வீட்டுக்கும் போகல और उसके लिए कुछ नहीं मिला எல்லா வீட்டுக்கும் அவர் போகல और सबके घर पर वो नहीं गया। சாரிபாத்துக்கு தான் போனாரு அந்த ஃபர்ஸ்ட் போட்டு அந்த இது போடு சாரிபாத்துக்கு போறாரு वो सारी बात पे जाता है। अब पैरो बने अब पैरो அந்த விதவை வீட்டுக்கு தான் போனாரு अदा अदा अदला दा नूर नेर சரி போதும் இப்போ இந்த இந்த இடத்துக்கு பாருங்க எலியா முதல்ல நல்லா யோசிக்கணும் எலியா और वहां पर देखिए एलिया। ஆண்டவர் எதுக்காக இந்த ஸ்டோரி சொல்றாருன்னா प्रभु किस लिए इस बात को कहता है? நான் என்ன பத்தி சொல்லிட்டேன் நான் மகிமையான ஒரு ஆளு मैं मेरे बारे में कह दिया मैं तो महिमा का एक व्यक्ति हूँ। தீர்க்கதரிசி वो भविष्यद्वक्ता है। என்ன பிரச்சனைனாலும் வாங்க कोई भी समस्या है तो आ जाओ, உங்களை சரி பண்ணிடுறேன் मैं तुम्हारे लिए सही करूंगा। ஆனா நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்கன்னா இவன் பெரிய ஆளாகும் लेकिन ये सोचते हैं कि क्या ये बड़ा व्यक्ति है அப்படின்னு நீங்க மதிக்கல और वैसा कोई इज्जत नहीं करते। நான் உங்களுக்கு நல்லா புரியும்படி சொல்லுதேன் और वे तुम्हें समझने के लिए कहता हूँ। எலியா தீர்க்கதரிசி காலத்துல एलिया भविष्यद्वक्ता के समय पर பஞ்சத்துல அடிபட்ட நிறைய குடும்பம் இருந்தது अकाल में पड़े हुए बहुत सारे लोग நிறைய थे। விதவைகள் இருந்தாங்க बहुत सारे विधवा थी, ஆனா ஒரே ஒரு விதவை சாரிபாத்துல இருந்தா அவ வீட்டுக்கு தான் அவர் போனார் लेकिन एक विधवा सारी बात में थी, वो वहां पर गई। அடுத்து ஒரு ஸ்டோரி சொல்றாரு उसके बाद एक कहानी को बताता है அடுத்த காலத்துல ஒரு எலிசா வருகிறார் और उसके बाद एलिशा नामक व्यक्ति எலியாக்கு அடுத்து எலிசா एलिया के बाद एलिशा। இவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி ये भी एक बहुत बड़ा भविष्यद्वक्ता ஆனா है அவர் காலத்துல நிறைய குஷ்டரோகிகள் இருந்தாங்க और उसके सामने बहुत सारे कोड के बीमार थे। ஆனா எல்லா குஷ்டரோகியும் சுகமாக்கலையா सारा कोड को उससे चंगा नहीं किया ஒரே ஒரு குஷ்டரோகியை சுகமாக்கினார் அவன் பேர் நாகமா और एक ही कोड के बीमार के व्यक्ति को चंगा किया, उसका नाम नामान। விசுவாசியும் அல்ல और वो विश्वासी भी नहीं, அவர் அவிசுவாசி वो तो अविश्वासी है। ஆனா அவன் சுகமாயிட்டான் वो चंगा हो गया। இந்த சொன்ன உடனே ये कहते ही இந்த அப்படி படம் இருக்கட்டும் வசனம் போட வேண்டாம் இத சொன்ன உடனே எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டாங்க और ये कहने के बाद वो सब लोग परेशान हो गए। 28வது வசனத்தை பாத்தீங்கன்னா 28वां वचन में यदि ஜெப देखें, ஆலயத்தில் இருந்த எல்லாரும் இவைகளை கேட்ட பொழுது கோபம் உண்டு ये बातें सुनते ही जितने आराधनालय में थे सब क्रोध से भर गए எழுந்து और उठकर அவரை பிடிச்சு வெளியே தள்ளி उसे नगर के बाहर निकाला அந்த மலையில கொண்டு தலைகளை தள்ளி ஆளை காலி பண்ணணும் और उस पहाड़ में ले जाकर वहां से उल्टा गिराना है என்ன करके சொல்லுகிறாரு? सोचे। ये क्या कहता है? எலியா இருந்தாராம் एलिया था, எலிசா இருந்தாராம் एलिशा था, அவங்கெல்லாம்
ஒரு ஆளை சுகமாக்குனாங்க, இன்னொரு ஆளை சுகமாக்கலையா? उन्होंने एक व्यक्ति को चंगा किया, दूसरे को चंगा नहीं किया। நானும் அப்படித்தான். और मैं भी ऐसा ही है। இஷ்டப்பட்டா சுகமாக்கும், இல்லன்னா முடியாது. और मैं भी मन करने लगेगा तो सच्चाई हो जाऊंगा, नहीं तो नहीं। இவர் என்ன பெரிய தீர்க்கதரிசி? ये क्या बड़ा भविष्यवक्ता है। இவர் ஆளையே வைக்க கூடாது. और इसको रखना ही नहीं, இவர் உயிரோட கொன்றணும். इसे ऐसे ही नाश कर देना। அப்படி சபையை விட்டு வெளியே இழுத்துட்டாங்க. और ऐसे कलीसिया से बाहर ले गए அப்படியே ரோட்டு வழியே தள்ளிட்டு போறாங்க. और उसे रोड से खींच कर ले गए। நம்ம மேல உப்பன் பாருங்க, இவ்வளவு தூரம் அந்த மலை இருக்கு. और करीब उपवन जितना दूर है उतना दूर पहाड़ है। அங்க கொண்டு மேல உச்சில இருந்து தலைகளை தள்ளி கொன்றணும். और वहां पर ले जाकर ऊपर से गिराने के लिए सोचे। இந்த மாதிரி நினைச்சிட்டு போறாங்க. और ऐसा सोच कर गए। யார் எல்லாமே இஸ்ரவேல் ஜனங்கள்ல முக்கியமானவங்க और சபைக்கு வந்திருக்காங்க. ये सब इजराइल में मुख्य लोग हैं जो कलीसिया के अंदर बैठे हैं, आराधना में है, ஆண்டவரை தொழுது கொள்ள வந்திருக்காங்க. प्रभु को नमन करने आए हैं। ஆனா இவர் சொன்ன வார்த்தையை அவங்களால பொறுக்க முடியல. लेकिन इनकी बातों को वो सहन नहीं कर पाए। அப்ப அந்த வார்த்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. और उसकी बातों को वो वहां पर पूरा नहीं किया। எலியா காலத்துல என்ன நடந்தது? एलिया के समय पर क्या हुआ எலிசா காலத்துல என்ன நடந்தது? और एलिशा के समय पर இதை क्या हुआ। சொன்ன உடனே அவன் கோவம் வந்தது. और इसे कहते ही उसे क्रोध आ गया। அப்ப என்னதான் சொல்லியிருக்கிற ஆண்டவர்? प्रभु ने क्या कहा, இவங்க என்னதான் நினைக்கிறாங்க? ये लोग क्या सोचते हैं, யாருக்கு விளங்குதா? क्या आपको समझ में आता எதனால है கோவப்பட்டாங்க? किस लिए क्रोध हुए, எதனால கோவப்பட்டு பிரசங்கியார வெளியே எடுத்துட்டாங்க? किस लिए क्रोध होकर जो प्रचारक को बाहर निकाल दिया। சரி, இயேசுனார் எதனால இந்த ஸ்டோரியை சொல்லுகிறார்? यीशु मसीह किस लिए बात को कहता है। இந்த வேதாகமத்தை திருப்புவோம். अब कलाम को थोड़ा ஸ்டோரி அப்படி இருக்கட்டும். அச்சா, நீங்க வேதாகமத்தை எடுத்துருப்பீங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் पहला राजा का किताब 17வது அத்தியாயம். 17वां अध्याय। இந்த 17வது அத்தியாயத்துல தான் இந்த சாரிபாத் விதவை பற்றி வருகிறது. 17वां अध्याय के अंदर सारी बात की उस स्त्री के बारे में कहा गया है। எலியா முதலாவது இந்த சாரிபாத் விதவையை சந்திக்கிறாரு. एलिशा पहली बार इस सारी बात के स्त्री को அவளுக்கு देखता தான் है, ஒரு அற்புதம் நடக்கிறது. उसी को एक अद्भुत हुआ। ஆண்டவர் எதனால இந்த ஸ்டோரியை சொல்றாரு அப்படின்னா, क्यों प्रभु इस बात को कहता है, உலகம் பூரா பஞ்சம், पूरे दुनिया में अकाल है, நிறைய பஞ்சம், बहुत अकाल है, குடிக்க தண்ணி கிடையாது, पानी पीने के लिए नहीं, சாப்பிட ஆகாரம் கிடையாது, खाने के लिए भोजन அப்படியே नहीं, தண்ணி இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் குடிச்சுக்கிட்டு தாகத்தை போக்கிருப்பாங்க, அவ்வளவுதான். और वो प्यास लगा रहेगा तो भी थोड़ा सा पानी पी लेते होंगे बस। அவ்வளவு நெருக்கப்பட்ட ஒரு காலம். वैसे तकलीफ पे रहने के समय पर நீங்க இந்த 17வது அதிகாரத்தை பாத்தீங்கன்னா 18வது அதிகாரத்துல ஒரு காரியம் நடக்கிறது. 17वां 18वां अध्याय में एक बात होता है। அந்த ராஜா இருக்கான் பாருங்க, वो राजा है அவங்க என்ன செய்யறாங்க, எங்கேயாவது தண்ணி கிடைக்குமான்னு போறாங்க. और वो कहीं पर 5வது வசனம் நான் வாசிக்க, நீ கவனிங்க. 5वां वचन में पढ़ता हूँ, आप सुनिएगा। 1 ராஜாக்கள் 18:5 पहला राजा 18:5। உபதியாவை பார்த்து, और आहाब ने उबदिया से कहा, தேசத்தில் இருக்கிற எல்லா நீரூற்றுகளிலும் எல்லா ஆறுலையும் போய் நம்ம பார்க்கணும். देश में जल के सब सोतों को और सब नदियों के पास जा। தண்ணி இருக்கான்னு பார்க்கணும், पानी है क्या देख, புல்லு இருக்கான்னு பார்க்கணும். और कोई घास है क्या देख। 17வது அதிகாரத்துல ஆரம்பிச்சிட்டு और 17वां अध्याय में अकाल आ गया। ரெண்டு வருஷம் கடந்துட்டு 2 वर्ष अकाल पड़ गया। 3வது வருஷம் நடந்துகிட்டு இருக்கிறது. तीसरा साल का आकाश हो रहा இப்ப है। ரொம்ப பஞ்சத்துல बहुत अधिक अकाल हुआ எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்க. और सब लोग परेशान हुए। இயேசுவானவர் சொல்லுகிறார், यीशु ने कहा, எலியா எல்லார் வீட்டுக்கும் போகல, एलिया सबके घर पर नहीं गया, ஒரே ஒரு வீட்டுக்கு போனாரு. एक ही घर पर गया। அது சாரிபாத் விதவை वो தான். सारी बात का वो जो विधवा है, எதனால அங்க போனாரு? किस लिए वहां गया, அந்த மனநிலையை நம்ம பார்க்கணும். और उसकी मन की परिस्थिति को देखिए। எலியா வருகிறார், एलिया आ रहा है பாருங்க 14வது அதிகாரத்துல और 17वां अध्याय पर 7வது வசனம் சொல்லுது, தேசத்தின் மழை பெய்யாதபடியினால் சில நாளைக்கு பின்பு ஆறெல்லாம் வத்தி போயிட்டு. कुछ दिनों के बाद देश में वर्षा न होने के कारण वहां पर नाला सूख गया। இப்போ பரலோகத்துல இருந்து ஒரு சத்தம் வருகிறது எலியாவுக்கு. अब स्वर्ग से एक आवाज आता है एलिया को, எலியா எழுந்து போ, एलिया उठकर जा, நீ அந்த சீதனுக்கு அடுத்த சாரிபாத்துக்கு போ, और वो सीदेन के पास से सरपात पे जा, உனக்கு சாப்பாடு கொடுக்கிறதுக்கு ஒரு விதவையை நான் ரெடி பண்ணி வைத்திருக்கிறேன். और तेरे लिए एक विधवा को मैंने तैयार करके रखा है, वो तुझे भोजन देगी। இங்க தண்ணி வத்திட்டலாம், यहाँ पर तो अकाल पड़ சரி गया, போ, அவ வீட்டுக்கு போ, उसके घर पर जा, உனக்கு தண்ணியும் கிடைக்கும் சாப்பாடும் கிடைக்கும். खाना भी मिलेगा पानी भी இப்போ मिलेगा। தீர்க்கதரிசி எழுந்து ஊருக்குள்ள போறாரு. अब भविष्यद्वक्ता उठकर वहां पर घर में जाता है। இப்போ அந்த விதவையும் வீட்டை விட்டு வெளியே வர. अब वो विधवा भी वहां से बाहर आई। அவ எதுக்கு வெளியே வரா? वो क्यों बाहर आई, எதுக்கு வெளியே வரா? वो क्यों बाहर आती है, கொஞ்சோல வீட்டுல மாவு இருக்கான், और थोड़ा सा उसके पास आटा है, கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, थोड़ा सा तेल भी है। அவ சொல்லா என்கிட்ட கொஞ்சம், அதாவது ஒரு 2 ரொட்டி போடலாம், और 2 रोटी शायद बना सकते हैं। இந்த 2 ரொட்டிய சுடுறதுக்கு நான் 2
விறகு படக்க வந்திருக்கேன். और उसको जलाने के लिए, चूल्हे के लिए मैं लकड़ी इकट्ठा करने आई हूँ। ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு, एक भविष्यवक्ता कहता அவர் है, சொல்றா நான் 2 விறகு பறக்க வந்திருக்கேங்க. और मैं 2 लकड़ी लेने के लिए आई हूँ। அப்ப 2 விறகுக்கு மேல என்னத்தை வைக்கணும்? और वो 2 लकड़ी के ऊपर क्या रखना है? ரொட்டியை வைக்கணும். रोटी रखना है। அந்த ரொட்டியை சாப்பிட்டுட்டு சாவணும். और वो रोटी खाने के बाद उनको मरना ही அதுக்கு है। பிறகு சாப்பிடுறது ஒண்ணு இல்லல்ல. उसके बाद खाने के लिए तो कुछ नहीं है। அப்படிதான் சொல்லுதா? वो वैसे ही कहती है। யார் 2 கொஞ்சம் மாவு எண்ணெய் இருக்கு, थोड़ा सा आटा और तेल है, 2 விறகு பறக்க வந்தேன். और मैं 2 लकड़ी इकट्ठे करने आई हूँ, ரெண்டையும் வச்சு 2 ரொட்டி போடணும். और उसको रखकर मुझे वहाँ पर रोटी बनाना है। எனக்கு ஒண்ணு, என் பையனுக்கு ஒண்ணு. मेरे लिए, मेरे बच्चे के लिए। 12வது வசனம் சொல்லுகிறது, 12 वचन में लिखा है, பானையிலே ஒருபடி மாவும் ஒரு பிடி மாவும் கலையிலே கலையில் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெயும் எண்ணெயும் அல்லாமல் வேற ஒண்ணுமே என்கிட்ட இல்ல. और एक जो हाथ की मुट्ठी के बराबर आटा और थोड़ा सा तेल और कुछ नहीं है। சத்தியமா சொல்றேன், கர்த்தருக்கு தெரியும். प्रभु को पता है, मैं कसम से कहती हूँ कि यहोवा को पता है। சாப்பிட்டுட்டு நானும் செத்து போயிரும், என் பிள்ளையும் செத்து போயிரும். और उसे खाने के बाद मैं भी मर जाऊंगी, मेरा बच्चा भी मर வேற வழியே जाएगा, கிடையாது. और कोई रास्ता नहीं। இப்படிப்பட்ட நிலையில தான் சாரிபாத் வெளியே ऐसे परिस्थिति में सारी बात की स्त्री वो लकड़ी इकट्ठा करने के लिए आई। எலியா கர்த்தர் சொல்லி வருகிறார். एलिया प्रभु ने कहा इसलिए आया, இவா கர்த்தருடைய ஆவியினால ஏவப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வர. और ये प्रभु के आत्मा से चलाने के कारण वो खुद से बाहर आई। வெறும் காட்டுல சந்திக்காங்க. अब ये दोनों और सड़क पर मिलते हैं। இப்பதான் நீங்க பார்க்கணும் வசனம் எப்படி கிரியை செய்கிறது. अभी आप देखिए वचन कैसा कार्य करता है। எதுக்காக ஆண்டவர் இந்த ஸ்டோரியை அந்த ஜனங்களுக்கு மத்தியில சொல்லுகிறார்? क्यों इस बात को प्रभु उन लोगों के बीच में कहता இதை है, கேட்ட உடனே அவனுக்கு ஏன் கோபம் வருது? और इसे सुनने के बाद उनको गुस्सा क्यों आ गया? இவங்க வந்த உடனே இது காட்டுக்குள்ள வருகிறாங்க. जंगल में आए। பாருங்க 10வது வசனத்துல 1 ராஜாக்கள் 17:10 एक पहला राजा 17:10 में, அப்படியே அவள் எழுந்து சாரிபாத்துக்கு போனார். और वैसे ही वो उठकर सारी बात அந்த गया, பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு வந்தபோது और उस नगर के उस फाटक के पास ஒரு पहुंचने के बाद விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். एक विधवा लकड़ी बिन रही थी, அவளை பார்த்து கூப்பிட்டு और उसको बुलाकर उससे कहा, குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா அப்படின்னு சொல்லுகிறார். और पीने के लिए पानी ले आकर के कहता है। அவ உடனே ஒண்ணுமே சொல்லல, और वह कुछ नहीं कही, அவள் கொண்டு வர போகிறாள். और जब वो लेने जा रही थी, என்ன நடக்கு? क्या हो रहा है? உங்களுக்கு நமக்கு தெரியும், எல்லாத்துக்கும் பஞ்சம் தான். आपको पता है, सब जगह पे अकाल है। அவ சொல்லுதா, நான் 2 ரொட்டி சாப்பிட்டு சாவ போறேன். और वो कहती है मैं 2 रोटी खाकर मर जाऊंगी, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு கூட 4-5 நாள் இருக்கலாம். और शायद पानी पीकर थोड़े और दिन रहूंगी। இப்போ தண்ணிக்கும் பஞ்சம் தான். तो पानी भी नहीं है, ஆனா எவ்வளவு தண்ணி அவட வீட்ல இருக்குன்னு தெரியல. कितना पानी है पता नहीं। ஆனா எலியா சொல்றாரு, அம்மா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா அப்படிங்கறாரு. एलिया पहले उससे कहता है तू जाकर पानी ले आ। அவ உடனே ஒண்ணு கூட சொல்லல, वो कुछ बात का जवाब न दिया, நான் தண்ணி கொண்டு வரேன்னு சொல்லி போகிறார். पानी लेने के लिए मुड़ी। எதுக்கு போனா? किस लिए गई? இவரை பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சு போச்சு இது ஒரு தீர்க்கதரிசி. इसे देखते ही पहचान लिया कि ये भविष्यवक्ता है, தீர்க்கதரிசனுடைய அடையாளம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. और द भविष्यवक्ता का चिन्ह एक रूप अलग है। விதவைக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இவர் தீர்க்கதரிசி. और इस विधवा को पता चल गया ये एक भविष्यवक्ता है, பாவம், அவர் தண்ணி கேட்காரு, கொஞ்சம் கொடுப்போம். और ये पूछ रहा है इसे पानी दे देंगे। இவருக்கு தண்ணி கொடுத்தா எனக்கு தண்ணி பெருகமா வரும் அப்படிலாம் அவர்ட்ட நினைவு இல்ல. और ये पानी देंगे तो इसको और अधिक मिल जाएगा, ऐसा नहीं, அந்த எண்ணம் இல்ல. वो विचार के साथ नहीं। தண்ணி கேட்காருல, கொஞ்சம் கொடுப்போம். पानी तो मांग रहा है, पानी दे देंगे, அதனாலதான் போறான். इसलिए ले जा गई। இந்த வாழ்க்கையில அவருடைய வார்த்தையை போட்ட உடனே வார்த்தை கிரியை செய்கிறது. और वचन बेचते ही वचन कार्य करता है। அது பிறகு அடுத்த ஸ்டெப்புக்கு அவர் வராரு. उसके बाद अगले कदम पर आता है, சொல்கிறார், தண்ணி கொண்டு வர திரும்பும்போது சொல்கிறார், और जैसे पानी लाने के लिए वो मुड़ी, इसने तुरंत कहा, அம்மா நீ தண்ணி கொண்டு வரும்போது ஒரு ரொட்டியும் கொண்டு வா और तो அப்படிங்கிறார். जब पानी लेके आएगी तब रोटी भी ले आना। இப்பதான் அவ பேசுகிறார். और तब प्रभु ने कहा, अब ये कहता है, ஐயா கொஞ்சம் தான் மாவு இருக்கு, थोड़ा सा मुट्ठी भर आटा கொஞ்சம் தான் है, எண்ணெய் இருக்கு, थोड़ा सा तेल है, அத ரெண்டையும் சாப்பிட்டு சாவ போறோம். वो खाने के बाद हमें मरना ही है। உடனே இவர் சொல்லுகிறார், इसने तुरंत कहा, தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். एक भविष्यवाणी के रूप में कहता है। அப்பொழுது எலியா तब एलिया ने அவளை कहा, பார்த்து, उससे कहा, பயப்படாதே, मत डर, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, जाकर अपनी बातों के अनुसार कर। ஆனாலும் ஒரு சிறிய அடையை, ஒரு சின்ன ரொட்டி போட்டு எனக்கு கொண்டு வா, அதுக்கு பிறகு நீங்க 2 பேரும் சாப்பிடலாம். परंतु पहला रोटी मेरे लिए ले आना, उसके बाद तुम खाना। கர்த்தர் இந்த தேசத்துல மழையை வரிசைக்க பண்ணி எல்லாம் விளையும் இல்ல, அது வரைக்கும் உனக்கு பஞ்சமே இருக்காது. और जब तक प्रभु इस देश में बारिश आकर फल उगकर नहीं आएंगे तब तक तेरे घर पे अकाल न रहेगा। மாவும் குறையாது, எண்ணெயும் குறையாது. ना आटा कम होगा ना तेल कम होगा। கர்த்தர் சொல்லுகிறார்,
प्रभु कहता है இத சொன்ன உடனே और ये कहते ही அப்படியே அவள் புறப்பட்டு போகிறார். तुरंत वो उठ कर गई। ஒரு சாதாரண ஒரு தீர்க்கதரிசி, எலியா தீர்க்கதரிசி, एक भविष्यद्वक्ता एलिया நல்ல மகிமையானவர் தான். अच्छा महिमा का तो இந்த है, விதவை சாதாரணவா? ये विधवा साधारण स्त्री है இவருடைய வார்த்தை கேட்ட உடனே அவ என்ன நிலையில போகிறாள்? और इसकी बातों को सुनकर किस परिस्थिति से जाती है। தீர்க்கதரிசிக்கு நான் கொடுக்கணும், भविष्यद्वक्ता को मुझे देना, அதனால எதிர்த்து போனா, इसलिए उठ कर गई। தண்ணி கொடுக்க தான் போறான், पानी के लिए तो गई। இவர் ரெண்டாவது தான் கேட்காரு, கொஞ்சம் ரொட்டியும் கொண்டு வா. इसने कहा कि तू रोटी भी ले आ। அவ சொல்லிட்டான், ஆண்டவரே என்கிட்ட அந்த மாதிரி நிறைய ரொட்டி கொடுக்க அளவுக்கு வசதி இல்ல. उसने कहा कि प्रभु मेरे पास देने के लिए रोटी से बढ़कर कुछ और नहीं है, ரெண்டே ரொட்டி தான் மாவு, केवल 2 रोटी के लिए आटा है। அது என் பையனுக்கு எனக்கு தான், वो मेरे और मेरे बेटे के लिए है। எண்ணெயும் அவ்வளவுதான் இருக்கு, तेल भी उतना ही है, பயப்படாத, डरना नहीं, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். प्रभु आपको आशीष करेगा। வீட்டுல இருக்குல்ல, அந்த மாவும் குறையாது, எண்ணெயும் குறையாது. तेरे घर पे का आटा भी कम ना होगा, तेल भी कम ना எப்பொழுது होगा। நாடு செழிக்குமோ அது வரைக்கும் அப்படின்னு சொன்னார். और जिस दिन ये देश में फलदारी होगा तब तक होगा। உடனே அவ தாராளமா போயிட்டா. और तुरंत वो उठ कर गई। பைபிள் சொல்லுகிறது, बाइबल कहता அவ है மட்டும் சாப்பிடல, उसने ही नहीं खाया। அது யாரெல்லாம் சாப்பிட்டாங்க? 17வது வசனம் வாசிக்கலாம். 17 वचन में देखिएगा। இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகி அந்த ஸ்திரீயின் மகன், அது இது நம்ம 15 16 16 और 15 और 16 पढ़ेंगे। அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. तब वह चली गई और एलिया के वचन के अनुसार किया। तब से वह और स्त्री और उसका घराना बहुत दिन तक खाते रहे, यहोवा के उस वचन के अनुसार जो उसने एलिया के द्वारा कहा था। न तो उस घड़े का मैदा समाप्त हुआ और न उस कुप्पी का तेल घटा। இப்போ அற்புதத்துக்கு காரணம் என்ன? अब अद्भुत का कारण क्या है? எப்படி இந்த அற்புதம் நடக்கிறது? कैसे ये अद्भुत होता है? எலியா சொன்ன வார்த்தையை அப்படியே அந்த சகோதரி ஏற்றுக்கொண்டார். एलिया का कहा हुआ बात उस स्त्री ने वैसे ही एलिया स्वीकार किया। சொல்றாரு, एलिया कहता है நீ போ, तू जा, உன் வசனத்தை நீ சொன்னபடியே செய். तू कहती है वैसे ही बना। இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், लेकिन इस्राएलियों को सेनाओं का यहोवा कहता பஞ்சகாலம் है முடிய வரைக்கும் மாவும் குறையாது, எண்ணெயும் குறையாது. आकाल कम होने तक ना आटा कम होगा ना तेल कम होगा। அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிட்டான். उसने तुरंत कह दिया ऐसे ही அப்படியே हो வீட்டுக்கு जाए, போயிட்டா. ऐसे ही हो जाए। அதே போல அவ செய்கிறா. वैसे ही वो करती है। வசனம் சொல்லுகிறது, அந்த वचन நாடு कहता है முழுவதும் அவ மட்டும் இல்ல, அவருடைய வீட்டாரும் சாப்பிட்டாங்க. और वो उसके घर के अंदर के सब लोगों ने वो खाया है। ஏசப்பா சொல்லுகிறார், यीशु ने कहा எலியா சொன்ன வார்த்தை அப்படியே நம்பினா, एलिया की बातों को वैसे ही स्वीकार किया, குறைவில்லாத ஆசீர்வாதத்தை அனுபவிச்சாலே, बिना किसी कमी घटी के आशीष को पाया, ஒண்ணுமே குறை வரலையே. उसको कोई कमी ना हुआ। நான் இவ்வளவு விஷயம் சொல்லியும் என் மேல உனக்கு விசுவாசம் இல்லல்ல, और इतना बात कहने के बाद भी तुम्हें कोई विश्वास नहीं है ना? அதனாலதான் சொல்றேன், அவளை போல நம்பிக்கை இருந்தா உன்னோட நான் கிரியை செய்வேன், இல்லைன்னா செய்ய முடியாது. इसीलिए मैं कहता हूँ उनका विश्वास तुम्हारे अंदर होगा तो मैं कार्य करूंगा, नहीं तो नहीं அவளுக்குள்ள करूंगा। இருந்த நம்பிக்கை தீர்க்கதரிசன வசனத்தை அப்படி ஏற்றுக்கொண்டார். उसके अंदर का विश्वास भविष्यद्वक्ता की आवाज को वैसे ही सुन लिया, வசனம் கிரியை செய்தது, वचन कार्य किया, வாழ்க்கையில விசுவாசம் இருந்ததுனால और वचन उसके मन में था, அவ इसलिए வீட்டுக்குள்ள இருந்த கொஞ்சம் மாவு குறையும் இல்ல, எண்ணெயும் குறையல. और उसके घर के अंदर का तेल थोड़ा भी कम न हुआ। அடுத்த ஸ்டோரி சொல்லுகிறாரு, उसके अगला कहानी कहता என்ன है, சொல்லுகிறார் லூக்கா? दूसरा कहानी का है, லூக்கால 4வது அதிகாரத்துல சொல்லுகிறாரு, लूक 4 अध्याय में कहता है இஸ்ரவேல்ல நிறைய குஷ்டரோகிகள் இருந்தாங்க इजराइलियों में बहुत सारे चेले थे எலிசா காலத்துல. एलिसा के समय ஆனா पर, எல்லா குஷ்டரோகிகளும் சுகமாகல. लेकिन सारे कोढ़ चंगा न हुआ। நாகமான தவிர யாருமே சுகமாகல. नामान को छोड़कर और என்ன कोई, காரணம்? क्या कारण है? நாகமான எப்படி சுகமாயிட்டான்? नामान कैसे चंगा हो गया? எப்படி அவனுக்கு இந்த அற்புதம் நடந்தது? कैसे उसके जीवन में अद्भुत हुआ? 2 ராஜாக்களின் புத்தகத்துல दूसरे राजाओं का किताब, எலிசா தீர்க்கதரிசி காலத்துல இது நடக்குது. एलिशा भविष्यद्वक्ता के समय पर ऐसा हुआ என்ன है। நடந்ததுன்னு क्या பாருங்க. हुआ है? 5வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்துல दूसरा अध्याय का 5वां ஒரு वचन, பெரிய ராஜ்யம், சீரிய ராஜ்யம், और एक बहुत बड़ा राज्य, 4 அவன் में 2, இஸ்ரவேலன் அல்ல, அந்நிய ஜாதி. वो इजरायलियों के अंदर बहुत बड़ा जाति है, ஆனால் அங்க ஒரு பெரிய பராக்கிரமசாலி இருக்கிறார். और वहां पर एक बहुत बड़ा सामर्थवान அவன் है, பேர் தான் நாகமான். और वो उसका नाम नामान ஆனா है। அவன் நல்லா, அவன் மூலமா தேவன் நிறைய காரியங்களை செய்திருக்கிறார். उसके द्वारा प्रभु ने महान कार्य किया है। அப்படி அவன் அந்த சண்டை யுத்த காலத்துல और उस युद्ध के समय पर ஒரு சிறு பிள்ளையை என்ன செய்கிறான்? சிறை பிடித்து கொண்டு வருகிறான். और एक छोटी बच्ची को वो वहां से लेकर आता है। 2வது வசனம் சொல்லுகிறது,
दूसरा वचन कहता है சீரியா தேசத்திலிருந்து सीरिया देश के अंदर தண்டுகள் புறப்பட்டு और वहां पर वो युद्ध के लिए இஸ்ரவேல் தேசத்துக்கு போய் ஒரு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்துட்டான். और इजराइल देश में जाकर एक लड़की को गुलाम में लेके आया அந்த பிள்ளை கைதியாக வருகிறது. और वो लड़की वहां पर गुलाम அந்த में आई நாகமானுடைய மனைவிக்கு வேலை செய்கிறது. और वो नामान की पत्नी को काम करती है। எத்தனை வயசு இருக்கும் நம்ம அந்தாஜா? कितना उम्र होगा? 10 शायद 12 13 வயசுன்னு करीब வச்சுக்கோங்க. 12 या 13 साल होगा। தன்னுடைய மனைவிக்கு வேலை செய்யக்கூடிய அளவுக்கு அப்படின்னா ஓரளவு அந்த बालियो प्रायम उள்ள பிள்ளை தான். और करीब अपने पत्नी के लिए नौकरानी के समान है तो शायद घर का काम कर सकती இயேசுவானவர் होगी। எலியாவை சொல்லி இப்ப எலிசாவை சொல்லுகிறார். अब एलिया को बताकर अब एलिशा के पास நாகமான் लेके யா आया। சுகமானா? नाहमान क्यों चंगा எந்த हुआ? சர்ச்சுக்கு போனா? कौन सा कलीसिया में எந்த गया? பைபிளை வாசித்தான்? कौन सा बाइबल को पढ़ा? அவனுக்கு அந்த நம்பிக்கை வந்தது. அவனுக்கு किसको वो भरोसा आया है? என்ன நடந்தது? वहाँ पर क्या हुआ? அவர் சொல்லுகிறாரு நிறைய குஷ்டரோகிகள் இருந்தாங்க. बहुत सारे कोड थे ஆனா ஒரே ஒரு குஷ்டரோகி தான் சுகமானா. लेकिन एक ही कोड व्यक्ति என்ன संगा காரணம்? हुआ। क्या कारण है? ஒரு கைதியான ஒரு சிறு பெண், और एक गुलाम में रहने वाली स्त्री, அவளுக்கு ரொம்ப ஒண்ணும் தெரியாது. उसको बहुत अधिक पता तो அவளுக்கு என்ன नहीं। தெரிகிறது? उसको क्या पता है? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வல்லமையானவர், इजरायलियों का सेना का यहोवा आप அவருடைய सामर्थवान है। ஊழியக்காரனாகிய எலிசாவும் வல்லமையானவர். उसका सेवक एलिशा भी सामर्थवान है। அவருக்கு முன்னால என்ன போனாலுமே சுகமாயிரும். उसके पास कुछ भी जाएगा तो चंगा होगा। எல்லா சூழ்நிலையுமே மாறிடும். सारा परिस्थिति बदल जाएगा। நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். हमारा महिमा का प्रभु बड़ा कार्य करेगा। ஆகவே அவ வேலை செய்கிற வீட்டுக்குள்ள இருந்த பிரச்சனையை பார்த்திருக்கிறார். और वो घर के अंदर वो समस्या को उसने देखा। எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல. कैसे पहचाना पता ஒரே नहीं। துக்கம் இருந்திருக்கும். उसको दुख हुआ होगा। உங்களுக்கு தெரியும் அந்த காலத்துல குஷ்டரோகம் இருந்தா என்ன செய்யணும்? யாரா இருந்தாலும் வீட்டுக்கு வெளியே தான். और उस समय पे अगर कोई कोढ़ का बीमार है तो वो घर के बाहर ही रहना இது இன்னும் चाहिए। வெளிப்படல இந்த மனுஷனுக்கு. ये शायद व्यक्ति को बाहर दिखावे पे नहीं आया। வெளியே தெரிஞ்சுன்னா ராஜாவே ஊரை விட்டு வெளியே கொண்டு வச்சிருவான். अगर राजा को पता चलता तो राजा खुद उसे बाहर ஆனா लेकर இந்த சின்ன जाता। பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கு. इस छोटी बच्ची को पता है। தெரிஞ்ச உடனே पता चलते ही மனசுல என்ன நினைச்சிருப்பா? मन में क्या सोची होगी? என்னைய பிடிச்சுக்கிட்டு வந்தான், और मुझे पकड़ कर लाया, என்னை எங்க அம்மா அப்பா விட்டு பிடிச்சிட்டு வந்துட்டான். मेरे माता पिता से मुझे अलग कर दिया, நான் அங்க நல்ல விளையாண்டுட்டு இருந்த பிள்ளைய என்ன பிடிச்சிட்டு வந்துட்டான். और मैं अच्छा वहां पर खेल कूद में थी लेकिन ये मुझे पकड़ எங்க कर ले அம்மா அப்பாவை गया। பார்க்கவே முடியல. मैं माता पिता को देख नहीं என்னைய सकती। பிடிச்சிட்டு வந்தவனும் குஷ்டரோகம். और मुझे पकड़ के लेके आया, उसको कोढ़ हुआ। நாசமா போன இதோட वो और नाश होना चाहिए। குஷ்டரோகம் மட்டுமா வருவனுக்கு? क्या केवल कोढ़ आएगा? இனி என்னெல்லாம் வரப்போகுது? और क्या क्या बीमार आएगा இந்த पता மாதிரி எல்லாம் नहीं। அவன் நினைக்கல பாருங்க. ऐसा उसने नहीं सोचा। இன்னைக்குள்ள காலத்துல நிறைய பேர் அப்படி என்ன மாதிரி நடந்துட்டு நினைப்பாங்க. आज के जमाने में कुछ ऐसा हो जाता है तो என்ன सोचते हैं। நடந்தாலுமே தவறான ஒரு எண்ணம் வந்துரும். और कुछ भी होता है तो भी वो वैसा बातों को सोचते हैं। அவனுக்கு அவளுக்கு இது வேணும், और उसको चाहिए। இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்களா அது வேணும் அப்படிமாங்க. और ऐसा हो गया, ऐसा किया ना मेरे साथ, ऐसा ही होना चाहिए। ஆண்டவர் எலிசா காலத்துல நடந்த அற்புதத்தை சுட்டி காண்பிக்கிறார் எருசலேம் தேவாலயத்துல. प्रभु एलिशा के समय पे जो हुआ था उसको यरूशलेम का भवन के अंदर बता சொன்ன रहा உடனே எல்லாத்துக்கும் கோவம் வந்துட்டு है। कहते ही सबको गुस्सा आया। ஆண்டவர் சொல்லுகிறார் சின்ன பிள்ளைதான், प्रभु कहता है छोटी बच्ची है। அவள் ஒரு சின்ன வார்த்தையை சொல்லுகிறாள். उसने छोटा सा बात को कहा। என்னுடைய எஜமான் எருசலேம்ல உள்ள தேவாலய எருசலேம் தேசத்துல உள்ள அந்த தீர்க்கதரிசிட்ட போனா இந்த வியாதி கண்டிப்பா சுகமாயிரும். मेरा मालिक अगर यरूशलेम के अंदर जाएगा तो वहां पर जो भविष्य रखता है उसे चंगा करेगा। இந்த வார்த்தையை அவனும் உடனே ஏற்றுக்கிட்டான் பாருங்க. और वहां पर उसने भी स्वीकार किया है। எவ்வளவு ஒரு மகிமையான வார்த்தையா இருந்திருக்காது. और कितना महिमा की बात थी। ஒரு பெரிய படைத்தலைவன் एक बहुत बड़ा अधिकारी, எங்கேயும் போய் அவன் இந்த மாதிரி சபைக்கும் போன ஆளு கிடையாது. और कहीं पर भी ऐसा कलीसिया में जाने वाला व्यक्ति तो नहीं है। யாராவது ஜெபம் பண்ணி சுகமாகுதா அதுவும் அவனுக்கு தெரியாது. कहाँ पर जाकर प्रार्थना करता है, चंगा அவன் करता है, ऐसे नहीं। கேள்விப்பட்டானா அதுவும் தெரியாது. उसने सुना है कि नहीं யாரு पता नहीं। குஷ்டரோகம் சுகமாயிருக்குமா किसी தெரியாது. का चंगा हुआ है कि नहीं ஆனா पता ஒரு नहीं। சிறு பிள்ளையினுடைய வசனம், लेकिन एक छोटी बच्ची की बात, சாட்சியான வசனம் गवाही की बात அந்த அவனுடைய இருதயத்தையே மாத்திட்டு उसके मन को बदल दिया। அவன் உடனே அதை நம்புதான். तुरंत वो सोचती है, உடனே அதுக்குள்ள ஏற்படலாம் பண்ணுதான். तुरंत उसके लिए तैयार करता है। எப்படியாவது அந்த மனிதனை போய் பார்க்கணும். कैसे न कैसे उस मनुष्य को அந்த देखना இஸ்ரவேலின் है। தேவனிடத்துக்கு போனா என் குஷ்டரோகம் கண்டிப்பா நீங்கிரும். और उसको इजराइल के देश पे जाऊंगा तो मेरा कोड चंगा அதுக்கு होगा। எல்லாம் பிரயாசப்பட்டான். उसके लिए मेहनत किया, ராஜாட்ட போய் राजा பேச, से बातें की। ஐயா நம்முடைய எதிரி
இஸ்ரவேல் தேசம். और हमारा विरोधी इजराइल देश அங்க है, ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். वहां पर एक அங்க भविष्यद्वक्ता है, போனா எனக்கு வியாதி சுகம் जाऊंगा तो चंगा हो நான் जाऊंगा। போறேன், தயவு செய்து எனக்கு லெட்டர் கொடுங்க. मैं जाता हूँ, मुझे एक लेटर दीजिए। அவனும் லெட்டர் கொடுத்துட்டான். उसने एक लेटर दे எங்க दिया ஆளு வருது, தயவு செய்து கொஞ்சம் கவனிச்சு விடுங்க. और हमारे लिए पत्र है, लेटर दिया है, आप उसको थोड़ा देखभाल कीजिए, எப்படியாவது சுகமாக்கி விட்டுருங்க. उसे चंगा कर दीजिए। இவனுக்கு ஒரே சந்தோஷம். और इसको बहुत खुशी, இவன் போகும்போது என்னெல்லாம் கொண்டு வர और इसने जाने के समय पर क्या क्या ले இப்போ गया। அந்த குழந்தை உள்ள அந்த விசுவாசம் வந்து நாகமானுக்குள்ள வந்துட்டு अब उस बच्चे का विश्वास नामान के अंदर आ गया। என்ன நினைச்சிட்டு போறான்? वो क्या सोच कर जा சரி रहा है, சுகமானா பாத்துக்கிடலாம்னு சொல்லி போகல. वो ऐसा नहीं कि चंगा होगा तो நான் देख போனா लेंगे எனக்கு சுகமாகும், और मैं जाऊंगा तो चंगा நான் होगा। சும்மா வர மாட்டேன். मैं ऐसे ही नहीं கொண்டு लौटूंगा, வர எல்லா கிஃப்டையும் அவனுக்கு கொடுக்கணும், जो भी तोहफा लेके गया सब दे के आऊंगा, காணிக்க கொடுக்கணும். दान दे के आऊंगा। இப்படிப்பட்ட ஒரு பெரிய எண்ணத்தோட தான் இந்த மனுஷன் और போறான். ऐसे सोच विचार के साथ गया, ஒரு பெரிய எண்ணம், बहुत बड़ा ஒரு विचार, நல்ல நம்பிக்கை. अच्छा भरोसा। ஆண்டவர் எருசலேம் தேவாலயத்துல சொல்றாரு, प्रभु यरूशलेम भवन में कहता है, அந்த ஊர்ல செய்தது நீ இந்த ஊர்ல செய்தன்னு சொல்றத பத்தியா? और उस भवन में जो कहा है वो इस जगह पर तू करता காரணம் है। என்ன தெரியுமா? उसका कारण क्या है? எலியா காலத்துல என்ன நடந்தது? एलिया के जमाने में क्या ஒரே हुआ? ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, एक ही बात उसने உன் कही, வீட்டுல இருக்கிற மாவு குறையாதுமா, और तेरे घर का अंदर का आटा कम என்ன न होगा, குறையாதுன்னு சொன்னாரு. तेल कम न இந்த होगा। ஒரு வார்த்தையை பிடித்ததுனால அவருடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம். एक बात को उसने पकड़ लिया, तब उसको विश्वास ஏசாயா आया। தீர்க்கதரிசி சொன்ன வாசனத்தை நான் வாசித்து காமிச்சிருக்கேன். एशाया भविष्यद्वक्ता की बातों को मैंने पढ़कर அதுக்கு सुनाया, விளக்கம் வேற उसका சொல்லியிருக்கேன். अर्थ भी बताया। இவ்வளவு விளக்கம் சொல்லி உனக்கு எவ்வளவு தலை சூடாகுது? इसका अर्थ बताने के बाद भी तुम्हारा सर அப்ப कितना சபைக்கு गर्म हो गया வாரது है। எதுக்கு? आप कलीसिया में किस लिए आते हो? சும்மா நேரம் போயிருந்தான். ऐसे ही समय बिताने के எல்லாரும் लिए போறாங்க, நானும் வரேன். सब लोग जा रहे हैं, इसलिए मैं भी। எருசலேம் தேவாலயத்துக்கு போன ஜனங்கள் அற்புதத்துக்கு போன மாதிரி தெரியல. और यरूशलेम भवन में जाने वाले अद्भुत के लिए नहीं ஏதாவது गए, கர்த்தர் பேசுவாரா அந்த மாதிரி போகல. प्रभु कुछ करेगा क्या वैसा सोचकर नहीं गए। எல்லாரும் போனாங்க, அதனால போனாங்க. सब लोग जा रहे हैं, इसलिए मैं भी जा रहा हूं। தீர்க்கதரிசியாக கிறிஸ்து வெளிப்பட்டார். भविष्यद्वक्ता के रूप में प्रभु प्रकट हुआ, பெரிய தேவனுடைய வல்லமுள்ளவராக அவர் வெளிப்பட்டார். और बड़े सामर्थ्यवान के रूप में प्रकट हुआ, சும்மா அந்தாஜா ஒண்ணும் அடிச்சு விடல. और अंदाज में किसी ने ऐसे ही नहीं बोल ஏசாயா दिया। தீர்க்கதரிசி சொன்னதை வாசித்தார். येशाया भविष्यद्वक्ता ने जो कहा उसको पढ़ा, இதுல எழுதப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு இயேசு சொன்னார். और ये सारा पढ़ा हुआ बातों को मैं करूंगा करके सोचा। என்ன பத்தி தான் எழுதி இருக்கு. मेरे बारे में तो कहा गया है, வசனம் இன்னைக்கு நிறைவேறிட்டு ये वचन आज पूरा हो गया, இன்னைக்குல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. और ये आज से पूरा हुआ है। இவன் என்ன செய்யணும்? ஐயா எனக்கு ஏதாவது பண்ணுன்னு சொல்லி இருக்கணும். और ये कहना चाहिए था, प्रभु मेरे लिए कुछ करो। ஆனா இவன் சொல்றதான் அந்த ஊர்ல நடந்ததில்ல, அது இந்த ஊர்லயும் செய்தா என்ன वो உனக்கு? कहता है उस गांव में जो हुआ है ना, इस गांव में भी तो कर दे। ஆண்டு சொல்றாரு, தீர்க்கதரிசிக்கு ஒரு நாள் சொந்த ஊர்ல மதிப்பு இருக்கு. और प्रभु कहता है भविष्यद्वक्ता को खुद के गांव में कभी इज्जत ना நீங்கள் होगी। உண்மையா உத்தமமா இருந்தா நிறைய பேர் உங்களை மதிக்க மாட்டாங்க. तुम भी अगर उत्तम हृदय से रहोगे तो कोई बहुत तुम्हारा आदर नहीं கர்த்தருடைய करेगा। வசனத்தை சொல்ல நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. प्रभु का वचन भी कहेंगे तो भी नहीं ஆனா मानेंगे, விசுவாசத்தை விட்டு விலக लेकिन கூடாது. विश्वास से दूर मत एलियाவை हटिए। போல, एलिया के समान, எலிசாவை போல, एलिशा के समान, இயேசு கிறிஸ்துவை போல, यीशु के समान, எவ்வளவு மட்டம் தட்டினாலும் பரவாயில்ல, कितना भी उन्हें दबा ना दे, தேவனுடைய வார்த்தை அந்த மனுஷனிடத்துல இருக்கிறது. प्रभु का वचन उस मनुष्य के ऊपर है। தேவனுடைய வார்த்தை நம்மகிட்ட இருக்கிறது. प्रभु का वचन हमारे ऊपर है। விசுவாசத்தா பாக்கியவான், விசுவாஸ் இல்லனா அது அவங்களுடைய பாடு. विश्वास करेंगे तो धन्य है, नहीं तो वो उनके ऊपर है। ஆண்டவர் விசுவாசத்தை கவனிக்கிறார். प्रभु विश्वास को देखता இந்த है, நாகமான் அந்த குழந்தை சொன்ன வசனத்தை ஏற்றுக்கொண்டான். और इस नामान ने उस बच्चे के बात को मान लिया, இருதயத்திலே நம்பிட்டான். अपने मन में भी भरोसा कर लिया, சுகமாய் தான் வருவேன், मैं जाऊंगा तो चंगा होकर ही சும்மா வர आऊंगा, மாட்டேன். ऐसे ही नहीं நான் आऊंगा। கொண்டு வர அந்த காணிக்கை எல்லாம் அவனுடைய பாதத்துல வச்சிட்டு தான் जो வருவேன். भी दान लेकर जा रहा हूँ वो सब उसके पैरों में रख कर திரும்ப आऊंगा, அந்த தெய்வத்தை தான் நான் और வணங்குவேன். फिर उसी खुदा को मैं नमन அவ்வளவு ஒரு करूंगा। மகிமையான ஒரு நம்பிக்கை இருந்தது वैसा பாருங்க. भरोसे पे गया है, அதனால தான் அவன் புறப்பட்டு போறான். और वो उसी लिए वहां पर गया। ஒருவேளை அவன் போன பிரயாணத்துல தப்பான இடத்துக்கு போயிட்டான், ராஜா வீட்டுக்கு போயிட்டான். वो गलती से राजा के घर पे गया। எங்க போயிருக்கணும்? कहाँ जाना चाहिए था? எலிசா தான் போய் பாத்துருக்கணும். एलिशा को मिलना चाहिए था। ஆனா எலிசா வீட்டுக்கு போகாம ராஜா வீட்டுக்கு போயிட்டான். एलिशा के घर पे नहीं गया, राजा के ஆனா घर पे கண்டிப்பா गया। அது கொஞ்சம் தப்பு, அட்ரஸ் தப்பாயி போச்சு. वो रास्ता तो गलत हो गया, தவறானதுல திரும்பி நேரா அவன் வீட்டுக்கு போயிட்டாரு. और वो गलत जगह पे वहां पर मुड़ कर तो गया। எவ்வளவு ஒரு மரியாதையோட எலிசா வாசல்ல போய் நிக்கிறான். कैसे इज्जत के साथ वो राजा के पास आके खड़ा हुआ। ஐயா நீங்க சுகமாண்டுவேன்னு கேள்விப்பட்டேன், प्रभु आप चंगा करेंगे करके सुना है, தயவு செய்து எனக்கு இந்த குஷ்டரோகத்தை சுகமாக்கி. मेरे कोड को चंगा कीजिए। அவன் எலியா உடனே வெளியே வரல. அவர் एलिया उस वहां से बाहर ही नहीं உள்ள आया, வீட்டுக்குள்ள இருந்தே ஒரு ஆர்டர் वो போடுறாரு. अंदर से ही कह रहा ஓ है இந்த குஷ்டரோகமா? क्या वो कोड का है। சரி, இந்த எருசலேம் பட்டணத்தை பத்தியும் और इस यरूशलेम नगर के अंदर சேனைகளின் கர்த்தரை பற்றியும் सेनाओं के यहोवा के அவனுடைய बारे में ஊழியக்காரனை பற்றியும் और उसके सेवक के உனக்கு बारे में நல்லா புரியணும்.
और वो वहां पर जाके उसे எங்க समझना है தேசத்தை நீ புரியணும், और मेरे देश को எங்க समझना है தேவனை நீ புரியணும். और मेरे देश को समझना है அதனால நான் உன்கிட்ட வந்து ஜாஸ்தி பேச और போறது இல்ல. इसलिए मैं तुमसे आके बातें नहीं தேவனுடைய करूंगा மனிதனாக நான் சொல்லுகிறேன். प्रभु का मनुष्य के रूप में मैं कहता ஊழியக்காரனா हूँ சொல்லுதேன். सेवक के रूप में कहता हूँ நேர அந்த யோர்தான்ல போய் 7 முறை முழுகு, உனக்கு எல்லாம் சரியாயிடும். सीधा यर्दन में जाकर 7 बार डुबकी लगा तुझे இது सही हो जाएगा நாகமனுக்கு சகிக்க முடியல, और यार नामान को ये सहन नहीं हुआ அவனால ஏற்றுக்கொள்ள उसे முடியல. स्वीकार नहीं हुआ இவ்வளவு தூரம் ஒரு நம்பிக்கையில தான் வந்தாரு, इतना भरोसे पे आया விசுவாசத்துல தான் வந்தான். विश्वास से ஆனா आया அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை அவனால ஏற்றுக்கொள்ள और முடியல. उसके कहा हुआ बात को भरोसा नहीं करता எதுக்காக? और किस लिए ஒருவேளை ஒரு எண்ணெய் இப்படி கிட்ட கொண்டு வந்திருந்தா அவர் நம்பியிருப்பாரு, और शायद तेल पास में लेके आया होता तो भरोसा இல்ல அவர் करता மேல கை வச்சிருந்தா ஒருவேளை நம்பி या हाथ से ऐसा थोड़ा लगाया होता तो भी भरोसा ஆனா करता அப்படிப்பட்ட நம்பிக்கை இல்ல. वैसा भरोसा नहीं போய் குழி உனக்கு சரியாயிரும். तो जाकर नाले शुद्ध हो जाएगा இன்னைக்கு நமக்கும் கூட நிறைய பேர் என்னெல்லாமோ நினைக்கிறாங்க. आज भी बहुत सारे लोग अलग अलग बातों யாராவது को सोचते हैं தீர்க்கதரிசனம் சொல்லணும், कोई भविष्यवाणी कहे யாராவது நம்ம மேல எண்ணெயை பூசணும், कोई मेरे सर के ऊपर तेल रखे எதையாவது சொல்லணும்னு சொல்லுதான் இன்னைக்கும் ஜனங்கள் बहुत सारे लोग बहुत सारी बातों के बारे में सोचते हैं வசனத்தை கேட்கிறவர்கள் वचन को सुनने वाले அந்த வசனத்தை நம்பி उस वचन को அந்த सुनकर வசனத்துல என்ன எழுதிருக்கோ அப்படி उस वचन पे जैसा लिखा है அப்படியே वैसे ஏற்றுக்கொள்ளும் போது वैसे ही स्वीकारने के समय पर நான் அந்த ரூத்தை பார்த்து அவன் சொல்லுதா மாதிரி ஒரு வார்த்தை, रूत को देखकर वो कहता है நீ உன்னோட தேசத்தை எனத்தையும் விட்டுட்டுங்க வந்துட்ட, और तू अपने रिश्तेदारों को गांवों को छोड़कर நீ यहाँ आई வந்த இடம் சாதாரணமான இடம் तू இல்ல, आया हुआ स्थान साधारण नहीं சேனைகளின் தேவனாய கர்த்தரிடத்தில் நீ வந்திருக்கிற, सेनाओं का यहोवा का परमेश्वर के पास आई கர்த்தர் உன்னை है ஆசீர்வதிப்பார், प्रभु तुझे आशीष करेगा அவருடைய சட்டையின்கீழே வந்திருக்கிற, और उसके पंखों तले आई है உன்னை கைவிடுவாரா? क्या तुझे छोड़ेगा உன்னை ஆசீர்வதிப்பார். तुझे आशीष करेगा இந்த वचनத்தை அவ கேட்ட உடனே और ऐसे वचन को कहकर ஐயோ நான் சாதாரண ஒரு மனுஷி, मैं तो साधारण मनुष्य நீ हूँ ஒரு பெரிய தேவனுடைய ஒரு பணக்காரர், तू तो एक धनवान है எவ்வளவு மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு சொல்லி कैसे महिमा के आशीष को दिया है நடக்கணும். वैसा ही होना அப்படிதான் चाहिए அவருடைய நம்பிக்கை वैसा இருந்தது. ही उसका भरोसा தேவ है ஆசீர்வாதத்தை அந்த ரூத் பெற்றுக்கிட்டா. और प्रभु के आशीष को रूत ने पाली நம்முடைய வாழ்க்கையில நம்ம சபைக்கு வந்தாலும் சரி, வீட்டுல வாசித்தாலும் சரி, और हमारे घर के अंदर हम कलीसिया कलाम में आए या कलीसिया का घर पे எங்க पढ़े இருந்து நீ வசனத்தை வாசித்தாலும் कहीं पर भी रह के कलाम को पढ़िए யாராவது வந்து சொல்லணும்னு அவசியம் இல்ல, कोई आकर कहने की जरूरत नहीं வசனத்தை வாசிக்கும் போதே அதை அப்படி वचन ஏற்றுக்கொள்ளணும். को पढ़ने के समय पर वैसे स्वीकार करना எலிசாவுடைய வசனம் வருகிறது, एलिसा के पास वो वचन आया தைரியமா போ, धैर्य से जाओ பயப்படாத, डरना नहीं கொஞ்சம் தானே என்ன இருக்கு, थोड़ा सा तो तेल है கொஞ்சம் தானே என்ன இருக்கு, थोड़ा सा तो आटा है அதை நீ உபயோகப்படுத்து, उससे उपयोग ஆனா कर முதலாவது எனக்கு நீ கொண்டு வா. पहला तुम मुझे ले आ கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு நாளும் உனக்கு குறையாது. और प्रभु कहता है कभी कभी ना होगा அந்த அனுபவத்தை அவன் அனுபவித்தான். और उस अनुभव उस அவன் कार्य का अनुभव மட்டுமல்ல, किया அவன் வீட்டுக்காரங்க எல்லாருமே சாப்பிட்டாங்க. केवल वही नहीं उसके घर के सारे लोगों ने खाया है எடுக்க எடுக்க குறையாம வந்திருக்கு. और निकालने तक वो कम ना हुआ ஏன் இதெல்லாம் நமக்கு இன்னைக்கு क्या நடக்காதா? आज हमारे जीवन में ऐसा ना होगा நடக்காதா? क्या नहीं होगा கண்டிப்பா நடக்கும். जरूर होगा தேவனுடைய வசனம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. प्रभु का वचन आज कल युगान युग नहीं बदलता எலிசாவும் அப்படிதான் சொன்னாரு. एलिशा ने भी ऐसे 7 कहा முறை போய் குளிப்பான்னு சொன்னாரு. 7 बार जाकर डुबकी लगा அத அவனுக்கு நம்ப முடியல. उसने तो भरोसा नहीं कर पाया காரணம் அப்படிப்பட்ட காரியம் அவன் அனுபவிக்கல. क्योंकि वैसे कार्य को उसने अनुभव नहीं அவர் किया பிரஜாதி. वो अन्य जाति அவனுக்கு है நிறைய தெரியாது. उसको बहुत सारी बातें ஆனா पता ஒண்ணே नहीं ஒண்ணு மட்டும் தான் தெரியும். लेकिन कुछ चीजें वो जानता இஸ்ரவேலின் है தேவனாய கர்த்தருடைய ஊழியக்காரன் தொட்ட சுகமா. इजरायलियों का सेनाओं का यहोवा का सेवक छुएगा तो चंगा होगा அதுதான் நம்பிக்கையா இருந்தது. वही भरोसा था ஆனால் இப்ப சொன்னது அவனுக்கு புரியல. लेकिन अब जो कहा गया उसे समझ नहीं आया வேலைக்காரன் சொல்லுதான், एक सेवक ने कहा நீர் எதையாவது ஒரு பெரிய வேலையை சொன்னா और செதறிப்பேன். तू बहुत बड़ा काम कहा करता तो क्या होता இங்க இருந்து முழங்காலே நீ போய் யோர்தான்ல குளிக்கணும்னு சொன்னா நம்பி இருப்பான். और यहाँ से घुटने में जाकर यॉर्दन में जाकर डुबकी लगाने के लिए कहा तो गया होगा கிலோமீட்டர்னாலும் முழங்காலே कितना போயிடும். भी किलोमीटर होगा तो तू गया होगा ஏன்னா அது ஒரு தியாகம். क्योंकि वो एक अर्पण है அவன் அப்படி சொல்லல. उसने ऐसे नहीं कहा அதனால அவனுக்கு நம்பிக்கை முடியல. इसीलिए उसको भरोसा नहीं हुआ வேலைக்காரன் சொல்லுதான், कहा नौकर कहता எதையாவது है உன்னை சாதிக்கணும்னு சொன்னா செதறிப்பேன். बड़े कार्य को कुछ कहा होता तो किया कि तू किया होता குளிக்கத்தர சொன்னாரு. उसने नहाने के लिए तो कहा 7 முறை நீ குளிச்சா போதும். 7 बार डुबकी लगाए तो काफी சாதாரண है விஷயமாச்சே. ये तो साधारण चीज உடனே है சொன்னா சரி. तुरंत कहता है தீர்க்கதரிசியுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான். भविष्यवक्ता की बातों को 7 सुना முறை அவன் குளிச்சு அவன் முழுகி எழும்பும்போது 7 बार डुबकी लगाकर ஒரு निकलने के பெரிய बाद மாற்றத்தை அவன் வாழ்க்கையில बहुत बड़े बदलावट को उसने देखा அவனால நம்பவே முடியல. उसको भरोसा ही नहीं हुआ வேதம் சொல்லுது, சிறு பிள்ளையை போல அவனுடைய சரீரம் மாறி कलाम कहता है उसका मन छोटे बच्चे के समान हो गया இந்த விக்கிரகத்தின் கிரியை அழிஞ்சிட்டு और उसके मन से मूर्ति के वो नमन का वो चीजें निकल அவனே गई அறிக்கை செய்தான், वो- தேவன் ஒருவரே கர்த்தர். वो खुद कबूल करता है ये यहोवा ही खुदा है இனிமேல் நான்
எதையுமே நான் வணங்க மாட்டேன். अभी से मैं और किसी को नमन न करूंगा, தெய்வத்தையே நான் வணங்குவேன். मैं से केवल प्रभु को नमन என்ன करूंगा। கேட்டாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய காணிக்கை எல்லாம் அள்ளி कुछ கொடுக்க भी போனான். मांगना है मांगो करके कहा। ஆனா எலிசா அதை வாங்கவே இல்ல. एलीशा से कब नहीं लिया ஆனா சந்தோஷமா போறான். और खुशी से गया। அவன் ஊருக்கு போயிட்டான். वो अपने गांव में गया। அவன் சொல்றான் எங்க ராஜா எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, मेरा राजा कोई भी मंदिर में எந்த क्यों ना जाए, விக்கிரகத்துக்கிட்ட போனாலும் कोई சரி, भी मूर्ति के सामने क्यों ना खड़े நானும் रहे, கூட போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். मुझे भी ऐसी परिस्थिति होगी कि उसके साथ जाना पड़ेगा, எனக்கு அது நம்பிக்கையே வராது. लेकिन मुझे उसके ऊपर भरोसा न கர்த்தர் होगा, ஒருவரே நம்புவேன். क्योंकि मेरा भरोसा यहोवा पर है। அப்படிப்பட்ட விசுவாசம் எலிசா தீர்க்கதரிசியில உள்ள ஒரு நாகமான் கிடைச்சது. और वैसा विश्वास यहोवा एलीशा भविष्यद्वक्ता का एक नौकर के पास हुआ இதுதான் है। கர்த்தர் சொல்கிறார். और यही बात को प्रभु இவ்வளவு कहता நான் है। வேதாகமத்தை வாசித்தேன். इतना कलाम मैंने पढ़ा, அதுல எழுதி இருக்கிறது நொறுங்குண்ட இருதயம் உள்ளவங்கள நான் சுகமாக்கிடுவேன். वहां पर लिखा है टूटे मन वालों को मैं चंगा करता हूँ, குஷ்டரோகியை சுகமாக்கிடுவேன். कोढ़ को चंगा करूंगा, கட்டுண்டவனை நான் அவிழ்த்து விடுவேன். बंधन में रहने वाले को खोलूंगा, தரித்திரமா இருக்கியா உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். कंगाल में है मैं तुझे आशीष करूंगा। இவ்வளவு விவரம் சொல்லியும் நீ உன்னையே சரி பண்ணிக்கப்பான்னு சொல்றியே. इतना कहने के बाद भी तो कहता है तो अपने आप को सही कर ले, அதனால தான் எல்லாருக்கும் கோபம் வந்தது. इसलिए सबको क्रोध आया। ஆண்டவர் எப்படியாவது காலி பண்ணணும்னு நினைச்சாங்க. प्रभु को मार डालने के लिए विचार அவரை किया, பிடிச்சு அப்படியே தள்ளிக்கிட்டு போனாங்க. उसे धकेल कर वहां से ले गए। கர்த்தர் அப்படியே விலகி போய் விட்டார். वहां पर लिखा है कि प्रभु वहां से गायब हो गया, தேடி பார்க்காங்க ஆளை காணோம். ढूंढ कर देखे प्रभु தேவன் नहीं मिला, அற்புதமாக கடந்து சென்று प्रभु விட்டார். अद्भुत रीति से निकल गया। என்னத்தை நம்ம இதுல இருந்து படிக்க முடியும்? इसके अंदर हमसे क्या सीख सकते தேவனுடைய हैं? वार्த்தை என்னை நோக்கி வரும்போது நான் அதை பிடிச்சுக்கிட்டேன். प्रभु का वचन जब मेरी ओर आता है मुझे पकड़ना है, நான் வாசிக்கும் போதும் அப்படிதான், கேட்கும் போதும் அப்படிதான். पढ़ने के समय पर भी और मैं सुनने के समय पर भी। வசனம் வல்லமையானது. वचन सामर्थ का है, தேவன் வசனத்துல இருந்து தான் எல்லாத்தையும் செய்வார். और प्रभु वचन से ही सारा कार्य இந்த करेगा। வசனம் அன்னையோட முடியல. और ये वचन उस दिन से ये पूरा न நடந்துகிட்டே हुआ, இருக்கிறது. ये अभी भी चल रहा है। வசனத்து மேல கை வச்சு ஜெபம் பண்ணணும். वचन के ऊपर हाथ रखकर प्रार्थना ஆண்டவர் இந்த कीजिए, வசனத்துல இப்படி எழுதி இருக்கல. प्रभु ये वचन में ऐसा लिखा ஏன் है, இந்த மாதிரி எங்க வீட்டுக்குள்ள இருக்கு? क्यों मेरे घर पर ऐसा ये हुआ शरीरத்தில் है, இப்படி இருக்கு? मेरे शरीर में क्यों ऐसा என்னையும் है, சுகமாங்க. और ऐसे ही चंगा कीजिए। நாகமான கூட சுகமாக்கி இருக்கேன். और नामान को आपने चंगा किया, எனக்கு ஏன் பண்ணக்கூடாது? मुझे क्यों नहीं करते? இந்த மாதிரி பைபிள்ல கை வச்சு ஜெபம் பண்ணணும். ऐसे कलाम में हाथ रखकर தேவன் प्रार्थना தன்னுடைய करना है। வல்லமையை அனுப்பி நம்மளை प्रभु சுகமாக்குவார். सामर्थ को बेचकर चंगा करेगा। ஆண்டவர் சொல்கிறார் இந்த வசனம் இன்னைக்கு நிறைவேறிட்டு, प्रभु कहता है ये वचन आज पूरा हुआ, ஆனாலும் ஜனங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. लेकिन लोग इसे स्वीकार नहीं कर சர்ச்சுக்குள்ள पाए, இருந்தவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. कलीसिया के अंदर रहने वाले भी स्वीकार नहीं कर சர்ச்சுக்குள்ள पाए, தலைவனுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. कलीसिया के अधिकारी भी स्वीकार नहीं कर पाए। அதனால தான் கர்த்தர் சொன்னாரு, इसलिए प्रभु ने कहा எலிசா காலம் ஏலியா காலம், एलीशा और एलिया का समय, சாதாரண ஒரு விதவைக்குள்ள இருந்த நம்பிக்கை உன்கிட்ட இல்ல. साधारण विधवा का भरोसा तुझ में नहीं ஒரு है, சின்ன அடிமை பெண்ணிட்ட இருந்த நம்பிக்கை உன்கிட்ட இல்ல. और छोटे गुलाम लड़की के भरोसा तुझ में नहीं है, அதனால உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்கு. इसलिए तेरे जीवन में आशीष नहीं ஒரு होगा। நாள் எருசலேம் தேவாலயத்துல ஆசீர்வாதம் வரல. और उसके बाद कभी यरूशलेम में आशीष नहीं आया, அந்த கோயிலுக்கு போனவன் ஆசீர்வாதம் இருந்த மாதிரி தெரியல. और उस कलीसिया में जाने वाले के पास आशीष இன்னைக்கு नहीं हुआ। எல்லாத்தையும் இழந்து போய் எருசலேம் நிக்கிறது. आज भी सब कुछ खोया हुआ खड़ा है यरूशलेम। சர்வ வல்லமுள்ளவர். यीशु सर्वशक्तिमान है, அவர் எல்லாம் சொல்லிட்டாரு. उसने सब कुछ कह दिया, என்னால முடியாது ஒண்ணுமே இல்ல. मुझसे ऐसा कोई बात नहीं जो होगा। அதுக்கு நம்மளையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறார். और वो प्रभु हमें देखकर भी कहता है, பரலோகத்திலிருந்து இறங்கி வரும்போது நிறைய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறார். स्वर्ग से आने के समय पर बहुत सारे आशीष को ले आया। நான் உங்ககிட்ட காமிச்சிட்டு அப்படியே நான் கொண்டு ये வரல. सब कुछ दिखाकर वापस ले जाने के लिए नहीं आया, உங்களுக்கு கொடுக்க தான் वो வந்திருக்கிறேன். तुम्हें देने के लिए तो आया हूं। நீங்கள் விசுவாசித்தால் तुम विश्वास करोगे, உன்னால முடியாது ஒண்ணுமே இல்ல. और ऐसा कोई बात नहीं जो तुमसे नहीं हो ஆண்டவர் पाएगा। கொண்டு வந்த ஆசீர்வாதத்தை அப்படி கொடுத்துட்டு போறார். प्रभु दिए लेकर आने वाले आशीष को ऐसे ले गए। என்னை நம்புகிறவன் मुझे भरोसा करने वाला மரித்தாலும் பிழைப்பான், मरेगा तो भी जिएगा, மரியாமலும் இருப்பான். और न मरा हुआ भी என்னை रहेगा, காட்டிலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வான். और मेरे से भी बढ़कर कार्य करेगा। எவ்வளவு ஒரு மகிமையான வார்த்தை பாருங்க. कितना महिमा का वचन है। ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில प्रभु इस आखिरी समय पर வசனத்தை நம்ம மூலமா பேசுகிறார். प्रभु वचन को हमारे द्वारा बातें நல்ல करता है। वचन। अच्छा वचन है, அது படிக்கிறவனாலும் சரி வேலை பார்த்தாலும் சரி, पढ़ेंगे या काम करते रहेंगे तो भी, என்ன வேலை பார்த்தாலும் சரி இல்ல படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, कोई भी काम आप क्यों ना करें या पढ़ते रहेंगे तो தேவனுடைய வார்த்தையை நான் அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது ஆசீர்வாதம். प्रभु का वचन को स्वीकारने के समय पर आशीष ஒரு होगा। அடிமை பெண்ணுக்கு நிறைய தெரியாது. एक गुलाम स्त्री को कोई कुछ नहीं ஒரே पता, ஒரு வார்த்தை தெரிகிறது, एक बात पता है, என்னுடைய தேவன் வல்லமையானவர், मेरा प्रभु அந்த सामर्थवान है, தேவனுடைய வழியை பின்பற்றுகிற ஊழியக்காரரும் நல்லவர். और मेरा जो सेवक पालन करता है वो खुदा भी महान है। போனா கண்டிப்பா உனக்கு அற்புதம். वहां जाएगा तो जरूर चंगा எவ்வளவு होगा। ஒரு நம்பிக்கை பாருங்க. कितना भरोसा है, இயேசுவானவர் அதை ஞாபகப்படுத்துகிறார். यीशु से याद दिलाता है, எங்க தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அங்கதான் அற்புதம். जहाँ पर लोग प्रभु के वचन को स्वीकार करते हैं वहां पर आशीष है। கர்த்தர் நம்மளையும் கூட அப்படியே ஆசீர்வதிப்பார். प्रभु हमें भी ऐसी आशीष நம்ம करे। எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். हम सब प्रार्थना करेंगे।
Hallelujah.